ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜிக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இதோட நேம் வந்துட்டு பாசிட்டிவ் ஐடியல் ஹபி. ஓகே, பெஸ்ட் இருக்க போகிறாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சைடில் ஒரு காரில் தான் ஒரு பர்சன் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்க ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. அவருக்கு அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்குது. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. செக்கே சொல்கிறாங்க, சொல்லுங்கள் மேனேஜர் லீவ் சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கும்போது வீட்டுக்கு வரீங்க? அட்லீஸ்ட் 2 days அங்கே டேமில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, வீட்டுக்கு போனால் சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவர் இப்படினாக்கா ஒரு வில்லா ஹவுஸ் ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு ஐடலோ இல்லை நான் ஐடலோ ஒரு பிஸ்னஸ் மேனோ எப்படி இருந்தாலும் சரி, அவங்க பக்கத்து வீட்டு நைபரானாக்கா அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சம் ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வீடு வாங்கிட்டு எல்லாரும் ட்ரீமாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பாங்க. யாரும் அண்ணன் பசங்களுக்கு வரவே முடியாது. அவ்வளோ செக்யூரிட்டியாக ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க. அப்படி உள்ள ஹவுஸ் தான் ஜேகே போயிட்டுருக்காரு. ஜேகே ஒரு ஐடியல் டாக்டர் பிடிஎஸ் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார். இப்போ கரண்ட்லி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. ஜிம் மட்டும் இருக்க மாட்டேன், மற்ற இடம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. செக்குக்கு லீவ் கிடச்சிருக்கும். செக்கு ரெஸ்ட் கொண்டு இருக்காமல் அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஃபைனலாக செக்கி ஒரு வில்லா ஹவுஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும். ஓகே மேனேஜர்லி நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க கார்ட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் மாஸ்க் ரூம் பண்ணுறது. எனக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மாஸ்க் ரூம் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு கேட்டுக்கிட்டே எனக்கு அங்கே யாருமே பார்த்தா கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, எதுவும் வந்துட்டு பேச மாட்டாங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் பவ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஒரு அவங்க ஃபேனாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க ஜஸ்ட் பவ் பண்ணிட்டு போவாங்க, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்குவாங்க. எல்லாம் அந்த பிளேஸே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி பாரு அந்த வீட்டு வந்து ரொம்ப ஜிம் வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். எனக்கு நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரீசனுக்காக எனக்காக பார்த்து வாங்கின ஒரு ஹவுஸ் இது. ஸோ ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. என் ஜிம் மாதிரி பர்சனே வேறு யார் லைஃப்லையும் கிடைக்க மாட்டாங்க அப்படி சொல்லி ஜேகே நினைக்கிறாங்க. நான் வந்துட்டு அவன் லவ் பண்ணது இப்போவும் சொல்கிறேன், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் அதிகமாக லவ் பண்ணுவேன். ஆனால் சார் தான் என்னை கண்டுக்கூட மாட்டார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஐடியா என்னை பார்த்து ரேஸை ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. என் லவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்படி ஆப்போசிட் சரியா எனக்கு என் ஜிமின் தான் அவ்வளோ பிடிக்கும். என் ஜிமின் எப்படின்னாக்க எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ ஒரு ஐடல், நீ வந்து அந்த பிளேஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்ப, நீ இதை பற்றி யோசிக்காத, ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக கேர் பண்ணுறா தெரியுமா. அந்த மாதிரி பர்சன் வச்சுக்கி அவ்வளோதான் ஜெம் பர்சன். ஐயோ பொக்கிஷம் ஜெக்கே நினச்சிட்டு இருக்காங்க. அவனை பார்க்குறது தான் இந்த லீவ்லாம் வந்துட்டு எனக்கு வந்து எப்படா கிடைக்கும்னு தோணும் தெரியுமா. டைட்டாக பண்ணணும் அவனை ஜேகே அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே கேட்டால் மட்டும் உள்ள வராங்க. எனக்கு அந்த வீட்டு செக்யூரிட்டி கார்டு கூட இருக்க மாட்டாங்க, ஆனால் கேமராஸில் இருக்கும். அந்த கேமராஸ் கூட தேவையில்லை, எனக்கு அவ்வளோ பாதுகாப்பு இங்கே இருக்குது. இப்போ ஜேகே வீட்டு டோருக்கு வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு டோர் வந்து லாக் வந்து பாஸ்வேர்டில் தான் இருக்கும். பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா வீட்டில் யாரும் இல்லை. சின்ன வரல போல. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா டேரக்டாக ரூம் போகிறாங்க. அங்கே ஒரு வெட்டிங் பிக்கும் அப்புறம் ஒரு ஃபேமிலி பிக்கும் இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. அழகான ஒரு ஒய்ஃபு, அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, என் பையன் பயங்கர பாசிட்டிவ் மின் குக்கி அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகேக்கு மேரேஜ் 6 years ஆகுது. ஓகேவா, 2 படிச்சிருக்காங்க. ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு 5 years இருக்கும், பேர் மின் குக்கி. இன்னொரு பாப்பா 4 years இருக்குது, அவள் பேர் ஜோனா. ரொம்ப 2 பேரும் பயங்கர நாட்டி கட்சி தான். நம்ம ஜேகே போட்டு பயங்கரமாக அடிப்பாங்க. ஜேகேக்கும் பசங்களுக்கும் ஆகவே ஆகாது, சண்டை வரும். ஏன் அப்படின்னாக்கா ஜேகே வந்துட்டு இப்படினாக்கா வெளில மேக்ஸை கூட்டிலாம் போக மாட்டார். எனக்கு வெளில போனாக்கா பாதுகாப்பு இருக்கணும்னு நினச்சி பயப்படுவார். பசங்க வந்து ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க லீவ் இருக்கிறப்போ அவங்க 2 பேர் ஸ்கூல் போகிறாங்க. அவங்க பசங்களுக்கு லீவ் இருக்கிறப்போ ஜேகேக்கு லீவ் இருக்காது, ஜேகே லீவ் இருக்கிறப்போ பசங்களுக்கு லீவ் இருக்காது. அதனால ஜிம்மி தான் கூட்டிகிட்டு போவார். அதனால் ஜேகே பசங்க என்ன சொல்லுவாங்க, மம்மா இஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஜேகே கொஞ்சம் குறமே தான் இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் உண்மை. எனக்கு அப்படி கிடையாது, எனக்காவது கூட்டிட்டு போகிறாரு அந்த ரீசனால ஜேகேன்னு விட்டுருவாங்க. இப்போ ஜேகே அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஃபோட்டோவில் பார்க்குறது செம்மத்தான் இருக்குது. நேரில் என்ன விதமாக திட்டுவாங்க. நான் என்னதான் வெளில ஒரு ஐடியா இருந்தாலும் வீட்டில் 2 குழந்தைங்களுக்கு அப்பா, ஒரு பர்சனுக்கு ஹஸ்பண்ட் அப்படி தானே, ஒரு ஆர்டினரி பர்சன் தானே. நான் அந்த ஜேகே நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என் குழந்தைங்கிட்ட சும்மா பசுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆனால் என் மேலே அவ்வளோ பாசம். எப்போவுமே என் குழந்தைங்களுக்கு என்னாலும் சரி, என் ஜிம்மின் ஒரு டைம் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் கொடுத்தது இல்லை. என் ஜேகே நீ வீட்டுக்கு வரணும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஆகுது சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். எவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது தெரியுமா, எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறா தனியாக. என் அப்பா அம்மாவுக்கு கூட எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு பார்த்துப்பான். என்ன கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. எனவே எல்லாமே அவன் பார்த்துப்பான். அப்படி ஒரு நல்ல பர்சன் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. நீ வந்து என் லைஃப்பில் வந்தது ஒரு வரம் தெரியுமா. ஸோ ஜேகே தான் ஜிம் பார்க்குறாங்க. நானும் சூஸ் பண்ணேன். உன்னை லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா. 2 years அவங்கள்ட்ட சுற்றி உன் மனசு இடம் பிடிச்சி உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். ஸோ ஜேகே பார்க்குறாங்க, தப்பு இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைப்பாங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஃபைனலாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. ஃபஸ்ட்டு காஃபி போடுமா சொல்லி ஜேகே கிச்சன் போகிறாங்க. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது. இப்போனாக்கா ஈவன் பேபிஸ்க்காக நிறைய வந்துட்டு இந்த மில்க் ஷேக்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, சாக்லேட் மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் இந்த நிறைய வெரைட்டி அதுலேயும் மில்க் ஷேக்கு நிறைய வாங்கி வச்சிருப்பாரு. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப அழகாக இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஜேகே வந்துட்டு இந்த விஷயத்துல ஜேகே யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஃபுட்டி நம்ம ஜேகே நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். லாலிபாப்லேருந்து ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டார். இப்போ ஜேகே பார்க்குறாங்க எவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க
சொல்கிறாங்க. இப்போ ஒரு காஃபி போட்டு மூடி போயிடுச்சு. அது இப்படினாக்கா நிறைய இருக்குது, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஒரு எப்படியாக்க ஒரு ஜூஸ் பாட்டில் அந்த மில்க் ஷேக் மட்டுமே ஒரு எப்படியாக்க ஒரு 5-6 எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுக்கிறாரு. எடுத்து ஒரு ட்ரேல வைக்கிறாரு. வச்சு டேரெக்டாக டைனிங் ஹாலுக்கு எடுத்து வராங்க, எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டிவி ஆன் பண்ணிவிட்டு சோஃபாவை வச்சுட்டு இப்போ ஜேகே அழகாக டிவி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு குடிக்காது, குடிக்கிற கவுண்ட்டே தெரியல அவருக்கு. போய் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு, நிறைய குடிக்கிறாரு. எல்லாத்தையும் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றது இருக்குல்ல சொல்கிறாங்க. கம்பெனியில் கூட வந்து டயட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே யாரும் கேட்பா அப்படி ஜேகே தான் சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் ரொம்ப வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க. பார்க்குறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது. சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகேக்கு எல்லாமே பிடிக்கும், சாப்பிட்றதால பிடிக்கும் அவருக்கு. நல்லா சாப்பிட்றாரு. இப்போ அப்படி ஒரு காரில் தானே 2 குழந்தைங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அம்மா கூட. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஒரு பர்சன் ட்ரை பண்ணுறாங்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. 2 குழந்தைங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, கொஞ்சம் அமைதியாக தான் வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அத்தை எதுக்கு திட்டு கேட்குறாங்க. எனக்கு பேர் ஒயின் ஓகே, வேறு யாரும் ஜிம்மோட தங்கச்சி. நம்ம ஜிம் பார்க்குறாங்க பாரு, அத்தைக்கிட்ட பேசக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி சாரி மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஓகே சார் சொல்கிறாங்க. எப்படினாக்க எனக்கு குழந்தைங்க ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும் புரியுதா சொல்கிறாங்க. ஓகே மாமா ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஓகே சரி பேச இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறா ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜெகிக்கு எப்படி கொடுப்பாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ இந்த மில்க் குக்கி பார்க்குறான். ஏன் எங்கள் அப்பாவுக்கு லீவ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கா சொல்கிறாங்க. அங்கிள் சுகாக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். நான் என்ன சரின்னு சொல்லியே சொல்கிறாங்க. அத்தை போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு சுகா அங்கிள் பிடிக்கும்ல, உங்கள் பாய் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. இப்படி அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அது சுகா அங்கிளே உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நாங்கள் தான் பார்க்குறோம்ல, நீங்கள் டிவிலாம் பார்க்குறப்போ சுகா அங்கிள் யாரும் பேச மாட்டாங்க, திரும்ப சாவிஜ் கிங்கு. ஆனால் உங்ககிட்ட மட்டும் உங்களை பார்த்து சைட் அடிப்பார், உங்களுக்கு பேச ட்ரை பண்ணுறாரு, நீங்கள் தான் கண்டுக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு மின் குக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மின் குக்கி உன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது சொல்கிறாங்க. அம்மா நான் உனக்கு தப்பாக பேசல ஓகேவா, உண்மையாகவே அங்கிள் சுகாவுக்கு ஒயனை ரொம்ப பிடிக்குது, ஒயன் தான் பேசவே மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒயன் உனக்கு எப்படி அவங்க சொல்கிறாங்க. ஒயன் அத்தை சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்பெக்டாக பேச சரியா சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சி இல்லை, அவள் இவன் பேசுறதுக்கு புரியுதா சொல்கிறாங்க. வந்துட்டு சாரி மாமா சொல்கிறாங்க. ஒன் டேக்கு நீ எவ்வளோ சாதம் கேட்பா ஜிம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறது ஏன் என்னோட சன் தானே எப்படி பேச உனக்கு கேட்குறேன், அது அவனுக்கு எனக்கு கொடுத்து ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஒயன் சொல்கிறாங்க. பாலம் எப்படி வேணாலும் கூட்டு போட்டோம் சரியா, அது என்னோட பிரச்சனை, நீ எதுக்கு நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் திட்டுறான். அப்படி இல்லை ஒயன் எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்கிறேன். நான் பார்த்துக்கிட்ட ஓகே, நான் பார்த்து வளர்த்த குழந்தைங்க தானே சொல்லிட்டு ஒயன் சொல்கிறேன். எனக்கு ஒயன் தான் வந்து அதிகமாக பேபிஸ் கேர் பண்ணுவான். ஜிமின் ஒயனும் பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஓகேவா. அவங்க ஃபேமிலி ரிச்சஸ்ட் ஃபேமிலி. நம்ம ஜிமின் வந்துட்டு கம்பெனி வச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஒரு பெரிய நியூஸ் சேனலுமே இருக்குது, அதாவது ஸ்டார் நியூஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சேனலுமே இருக்குது. 2 மெயின்டைன் சொல்கிறாங்க. 2 பேருமே ஒயன் சிஇஓ இருக்காங்க, ஜிம் வந்து எம்டியாக இருக்காங்க. இப்போ பாப்பா மட்டும் அமைதியாக இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சுமா ஏன் நீ அமைதியாக இருக்கா கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இந்த டைம் எங்கே கூப்பிட்டு போவீங்கன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ லீவ் வருது இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அண்ணாக்கு லீவ் வருது, எங்கே கூப்பிட்டு போவீங்க ஜிம் பேபி கேட்குது. ஏன்னா பேபிக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஜிம் பார்க்குறேன். எங்கே கூட்டிகிட்டு போகணும்னா ஜிம் கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு வேறு பிளேஸ்க்குலாம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போங்க, இதுக்கு போகாத பிளேஸ்க்கு சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா. எனக்கு பாரிஸ் போகணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. பாரிஸ்க்கு போனது இல்லையா நான் ஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு போகணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. இப்போ பாப்பா பார்க்குறான். எனக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் சரி ஓகே போகலாம்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் அவங்க கார் வந்துட்டு அந்த மேன்ஷன் அந்த வில்லா ஹவுஸ்க்குள்ள வந்துருச்சு. இப்போ நம்ம ஜிமின்னு அவன் இறங்குறாங்க காரை விட்டு. இப்போ நம்ம போய் பார்க்குறான். அம்மா வீட்டில் யாரும் இருக்காங்களா என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை மெயினாட்டு வந்து ஒர்க்கில் முடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அதானே வீட்டில் வேறு யாரும் பார்த்து கேட்குறாங்க. இப்போ நம்ம எனக்கு ஜேகேட கார் வந்துட்டு நம்ம டிரைவர் லீவ் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஜேகேட கார் இங்கே தான் இருக்கும், அவர் வெளில போகிறது தான் அவர் ஓன் கார் யூஸ் பண்ணுவார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எப்படி ஒரு ஜேகே வந்து பரவாயில்ல ஜிம்முக்கு மாதிரி லீவ் வந்து சொல்லவே இல்லையே ஒரு சொல்லி ஜேகே ஜிம் நினச்சிருக்காங்க. நாங்கள் போய் பார்க்கலாம் சரி பேபி போட்டு பாஸ்வேர்ட் போயிட்டுருக்கு, பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணது ஓப்பன் பார்த்துக்கா ஜேகே பார்த்துருக்காரு. பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டேடா வந்துருக்காரா பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வந்துருப்பாரு போட்டு சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா சரி ஓகே அப்புறம் வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. ஏன் ஒயன் சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இருக்கும் ஏன்னு சொல்கிறாங்க. இல்லைடா ஓகேவா நான் வந்துட்டு போகிறேன் நீ பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ பேபி அத்தை போகாதா சொல்கிறாங்க. இல்லைடா ஓகேவா அப்பா வந்திருக்காங்க, நீங்கள் 3 பேர் 4 பேர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து எப்போ ஜிம் கூட தான் இருப்பான். ஆனால் ஜேகே வந்து மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கூட எனக்கு இவங்க 4 பேர் கொஞ்சம் ப்ரைவசி வேணும், அவங்க கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செகண்ட் பேபிஸ் அவங்க அப்பா கூட ப்ளே பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவான். நம்ம ஜிம்முக்கு சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே சரி கூப்பிட்றாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக திரும்புறாரு. அப்போ பாப்பா பார்க்குற ஜேகேயோட கையில் மவுத்தில் வந்து ஒரு சிப்ஸ் இருக்குது. எனக்கு இந்த பேபிஸ் வந்து பயங்கர ஃபுட்டிஸ் எப்படினாக்கா நம்ம சிப்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் விட்டு தரவே மாட்டாங்க 2 பேருமே. அவங்களும் அடிச்சுப்பாங்க, அண்ணன் தங்கச்சி பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜேகே இருப்பாங்க. இப்போ ஜிம் பேபி பார்க்குறா. அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அது ஏன் சிப்ஸ் தானே அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ பேபி பார்க்குறான். அம்மா அது என்னோட மில்க் ஷேக் தானே அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அப்படி தான் போல சொல்லிட்டு இங்கே பாலிச்சலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு அப்பா வந்துருக்காருல போய் கேளுங்க எப்படி இருக்குன்னு
கேளுங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஒபீடியண்டாக வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். பேபி செட்டு போய் பார்க்குறாங்க. அதில் விடுங்க சார் பேபி செட்டு கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த சோஃபாக்கு முன்னாடியும் அவ்வளோ சிப்ஸ் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸ் கவரு அப்படின்னு நிறைய வந்துட்டு அந்த மில்க் ஷேக் குடிச்சு டப்பா டப்பா கிடக்கு. இப்போ பேபி செட்டு பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அவங்க பிள்ளைக்கா 2 பேரும் சேம் டைம் அவங்க ஹார்ட் கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம்னு பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம்னு கேட்குறாங்க. மம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. மம்மா நேற்று நீங்களும் ஒயினத்தையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க பாருங்க மம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கே ஷாக்கிங்காக இருக்கிட்ட வந்து பார்க்குறாரு. அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டு போட்டிருக்காரு. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிம் பார்க்குறாங்க. கேட்கவும் முடியல, ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதில் எல்லாம் சொல்கிறாங்க. அம்மா இவரே வீட்டுக்கு வந்தார் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி போய்ட்டு ஜிம் பார்க்குறாங்க. சொல்லக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை இவரே வீட்டுக்கு வந்தார், இவரே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாரு, ஏன் எதுக்கு வந்தால் சொல்லிட்டு போயிட்டு வச்சு 2 பேரும் அடிக்கிறாங்க. ஜெக்கிக்கு வலிக்குது வலிக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கா, நீ வீட்டுக்கு வந்த பண்ணி நீ இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாரு மின்குக்கி ஜோனா பேசக்கூடாதுமா சொல்கிறாங்கன்னா அப்படி தான் பேசுவேன். இவங்க எங்கள் பொண்ணு எடுத்தாரு இவங்க போக சொல்லுங்க திட்டாங்க 2 பேரும். இப்போ நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. இல்லை பாரு இருக்கும் சரி மாமா வாங்கி தரேன் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை நேற்று வாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணோம். இது 1 வீக் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் இதெல்லாமே பாருங்கள். 1 டேலி இவ்வளோ எப்படி ஒருத்தவங்க சாப்பிட முடியும் சொல்கிறாங்க. நீங்கள் ஹியூமன் தானா பேபி கேட்குதுன்னு ஜெக்கிக்கிட்ட ஒரு மார்க் பவுட் பண்ணுற பேச விஷயம் பார்க்குறேன். ஜோ சொல்ல கேட்கக்கூடாது ராஜின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹியூமன் தானா ஏதாவது ஒன் டேலி சாப்பிடுவாங்க சொல்கிறாங்க. ஃபுட் பாய்சன் ஆகாது ஜிம்மின் பேபி கேட்குது. ஒரே டைமில் நம்ம பிடிச்ச ஃபுட்டு நிறைய சாப்பிட கூட ஃபுட் பாய்சன் ஆகும் தெரியாது. பேபி கேட்குது இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாருமா ஜோனா சொல்கிறாங்க. என்ன பேபி கேட்குது கை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டேடா பார்த்து வந்து ஹக் பண்ணுவீங்க கிஸ் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. ஹக் பண்ணுவாங்க. எங்கள் ஸ்நாக்ஸை யாருக்கு டச் பண்ணீங்க சொல்கிறாங்க. எங்கள் திங்ஸ் எல்லாம் எங்கள் கேட்காம டச் பண்ண தெரியாது. சரி பேபி கேட்குது ஜிம் பார்க்குறீங்க. நாங்கள் பாஸ்ட் மாமா போங்க நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க எப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தெரியுமா அப்படி சொல்லி பேபி கோச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஜோனா இல்லைம்மா சொல்கிறாங்க. நான் நிற்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் பையன் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் நன்றி எனக்கு எல்லா திங்ஸும் வேணும் சரி 2 திங்ஸ் எனக்கு எதில் சாப்பிட்றது எல்லாமே வரணும் இல்லைனாக்கா கிராண்ட்பா வீட்டுக்கு போயிடும் சொல்லிட்டு போய் லாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. சின்ன மாதிரி கடவுளே சரி எனக்கு எல்லாரும் ஒரு அப்பா வந்தாக்கா பசங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க பேர் ஒரு ஹக் பண்ணுவாங்க ப்ளே பண்ணுவாங்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கு. இப்போ இது புதுசெல்லாம் கிடையாது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஹேண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஜிம் ஹக் பண்ண சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அவர் கேட்குற ஸ்நாக்ஸ் கவரம் எடுக்கிறாரு. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லல டக்குன்னு எல்லா திங்ஸ் எடுத்து அந்த ட்ராஷில் போகிறாரு. போட்டுட்டு இப்போ அவர் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ அவர் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு குறை மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பார்க்குறாங்க. எல்லாம் எம்டியாக இருக்குது. ஜிம்க்கு ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. ஒரு பர்சன் இவ்வளோ ஒரே டைம் சாப்பிட்டு என்ன ஆகும் ஹெல்த் ஸ்பாயில் ஜிம் அப்படி நினைக்கிறாங்க. ஜெக்கி ஜிம் ஹக் பண்ணுறாங்க. கிச்சனில் ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி கொஞ்சம் தள்ளி போங்க ஜிம் சொல்லிட்டு தள்ளி விட்டு கொஞ்சம் மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அது பக்கம் பேபி சாப்பிட்டு போகிறாங்க. ஆளுக்கு ஒரு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது அவர் எப்படி சாப்பிடலாம் அவர் எதுக்கு வந்தாருன்ற மாதிரி கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கிக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜேக்கி ஒன்று பாவம் உட்காந்துருக்காங்க. ஜேக்கிக்கு ஒரு கால் ஒரு ஜேக்கி புக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஏன்டா நாங்கள் 2 டேஸ் சாஃப்ட் அதெல்லாம் போகலாம் சொல்கிறேன் எதுக்கு பண்ணி போயிட்டா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன்டா நாங்கள் வந்துட்டு அந்த ஃபைலில் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதுக்கு போயிருக்க கிளம்பியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் பேசுகிற மாதிரி வச்சுருக்கேன் என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருமே வீடியோ காலில் தான் இருக்காங்க. அது வந்து எல்லாமே பசங்க திட்டுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி என்ன பண்ண சொல்லுவேன் வீட்டுக்கு சொல்ல கேட்டுருக்காங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நடந்தே சொல்கிறேன். ஏன்டா நான் அவனுக்கு எத்தனை சொல்லியிருக்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு ஏன்னா ஒரே டைம் இவ்வளோ சாப்பிட்டேன் அது குழந்தைங்களாக வாங்கி வச்சுதா சொல்கிறாங்க. என்ன ஹேங் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்த நாள் எனக்கு எவ்வளோ சாப்பிட்ணும் கவுண்டே தெரியல ஹேங் சொல்லி ஆமாம் நீ தான் ஒரே டைம் 10 ஜூஸ் பாட்டில் கூட குடிப்பி அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் நாங்கள் ஒரு பாட்டில் குடிச்சா நீ 10 பாட்டில் காலி பண்ணிவிடு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாரு. இப்போ செக்கிட்டே பார்க்குறாங்க. அதுவும் உண்மைதான். ஏன் உங்க நீ பெரிய இவ்வளோ பெரிய பையனாக இருக்குல்ல நீ 2 குழந்தைங்களுக்கு அப்பாடா சொல்கிறாங்க. என்னதான் எங்கள் டீமே யங்கஸ்ட் மெம்பராக இருந்தாலும் நீ தான் 2 குழந்தைங்களுக்கு அப்பா இல்லையா அது யாரும் மாற்ற முடியாதுல அப்படி சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு நீ தான் வாங்கிட்டு போன போகிறப்போ நீ என்னக்கா அவங்களுக்கு வாங்கி சொல்லி சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஏன் சாப்பிட தப்பா அப்படி கேட்குறாங்க. சாப்பிட தப்பு இல்லை அப்படி ஜெயக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுதான் மொத்தத்தையும் சாப்பிட்றது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அது டேஸ்ட்டாக இருந்துச்சா மூணு பார்த்துட்டு சாப்பிட்டா எனக்கு போர் அடிக்கிறது தெரியல அப்படி சாப்பிட்டுட்டேன் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு கம்பெனி இருந்தால் கூட ஜெக்கி சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே யாரும் சொல்கிறதுக்கு இல்லை நான் மட்டும் சாப்பிட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்மி திரும்ப லிசன் பண்ணுறதா இருக்காங்க. அவருக்கும் பாவமாக இருக்குது. அவருக்கு அவர் ஜிம்முக்கு ஜெக்கி என்ன பண்ணாலும் ஓகேன்னு இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. ஜிம் லிசன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ரூமில் நாக் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜோனா கூப்பிட்றாங்க. ஜோனா அம்மா நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. பாரு செல்லம் அங்கே பாரு ஆர்டர் போட்டேன் அம்மா வா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி வரமாட்டியா சரி போ சொல்லி ஜிம்மி போயிட்டாங்க. இந்த பக்கம் போயிட்டு கூப்பிட்றாங்க மீன் குக்கி அப்படி சொல்கிறாங்க. இன்னும் அம்மா சொல்கிறாங்க பாரு வெளில அம்மா வாங்கி தரேன் வாசு கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. சரி இப்படி
போயிட்டே இருங்க. ஸ்விமிங் போட்டு உட்காந்துருங்க. ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அமைதி பக்கத்தில் உட்காந்து சோஃபா பேசவே இல்லை. ஜேகே ஜிம்மே பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் இப்போனாக்கா டோரில் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் போகிறாங்க. போயிட்டு டோரை பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ஆர்டர் வந்துருச்சு. ஜிம் ஹாப்பி ரிசீவ் பண்ணிட்டு ஓகே சார் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஒரு ஜிம்மி கோவப்படணும், பேச மாட்டேன், ரொம்ப மாதிரி இருக்குது. ஐயோ உனக்கு ஏன் ஜம்கா அப்படி இருக்குது, நீ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்ல ஃபுட்டை. எனக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து ஜேகேக்கு அவ்வளோ இதாக இருக்கும். அது பார்த்தப்போ உடனே சாப்பிட்றோன்னு தோணும் அவருக்கு. அது எந்த மாதிரி அது எந்த மாதிரி பேசலாம்னு சரி, அது ஃபுட்டு தான் உடனே எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு யோசிப்பாரு. ஜிம் ஜேகே பார்த்து எனக்கு வந்து கிரேவிங்ஸ் கூட போக மாட்டேங்குது, எனக்கு எதை பார்த்தாலும் உடனே சாப்பிடணும்னு தோணுதே. ஸோ ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜோனா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ வந்து பார்த்து ஒன் திங்ஸ் சேர்த்து இருக்குது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோ, இல்லைக்கா வேறு யாரும் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன பேபி ஆர்டர் பண்ணுறா, நிச்சயமாவா நிச்சயமாக வாங்கிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஓப்பன் பண்ணி பாரு போ சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பாரு ஃப்ரிட்ஜா சொல்கிறாங்க. இப்போ பேபி ஓடி போயிட்டுருக்கா. அந்த பக்கம் ஜங்ஷன் நம்ம ஜோனுக்கு மின்கோக்கி ஜிம்மிட்டு சொல்கிறாங்க. மின்கோக்கி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. பாரு உனக்கு எல்லாமே வாங்கிட்டேன், ஓகே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கச்சி எடுத்து பாஜின்னு சொல்கிறாங்க. இப்போ பேபியும் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தாக்கா அதில் எப்படி அரேஞ்ச் ஆச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்து பேபிக்கு பயங்கர ஹாப்பி 2 பேரும் குதிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க 2 பேரும் 1 டேக்கு ஒரு ஜூஸ் தான் குடிப்பாங்க. 1 டேக்கு ஒரு சிப்ஸ் வரை சாப்பிடுவாங்க. எனக்கு அதுக்கு வந்து சாப்பிடக்கூடாது, அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கரெக்டாக சாப்பிடுவாங்க. அவங்க பேருக்கு எல்லாமே இருக்கணும். ஒரே டேலாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா இப்போ நாங்கள் 2 பேரும் ஆளுக்குள்ள எடுத்துக்கவா பேபி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆளுக்குள்ள எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் ஆளுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. இப்போ சிக்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிறாங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட் சொல்லி ஆளுக்கு தனியாக ஒன்று எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அழகாக க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போ டேபிளில் ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு நீட்டாக உட்காராங்க. 2 பேரும் உட்காந்துட்டு ஒரே மாதிரி பிரிக்கிறாங்க, ஒரே மாதிரி சாப்பிட்றாங்க. அதை பார்க்க ஜேகேக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு பேபி வந்து ரொம்ப 2 பேரும் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. ஜிம் வந்து ரொம்பலாம் வந்துட்டு எப்படின்னாக்கா நிறைய மெய்ட் வச்சுலாம் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. அவர் இதெல்லாம் மேக்ஸிமம் ட்ரைன் பண்ணுவார் பேபிஸை. இப்போ 2 பேரும் அழகாக சாப்பிட்றாங்க. பேபிஸ் பார்க்குற அம்மா மில்க் வேணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் போய்ட்டு மில்க் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருக்கு அந்த மில்க் பிஸ்கட் டிப் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. ஜிம் அழகாக பார்த்துருக்காங்க 2 பேரையும். எப்படியா 2 பேருக்கு சொன்னது அழகாக கேட்டுப்பாங்க. ஆனால் அவங்களோட திங்ஸ் அவங்களுக்கு பர்மிஷன் எடுக்க கூட அவங்க சுத்தமாக பிடிக்காது. அப்படி ஒரு அழகு வரும் அவங்களுக்கு. குழந்தைங்க வர இல்லையா, சமாதானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜிம்முக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு சமாதானம் பண்ண சொல்லிட்டு இப்போ போயிடலாம். 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி பிளேட்டில் எடுத்து போய்ட்டு கிச்சனில் வச்சுக்கிட்டேன்னா அவங்க அம்மாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. 2 பேரும் அழகாக போய்ட்டு பிளேட்டை வச்சுட்டு மௌத்தம் போய்ட்டு சமத்தாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி மேமா சொல்கிறாங்க. சரி ஓகே போய்ட்டு பேசுங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படியே சொல்கிறேன். 2 பேரும் ஜிம் பார்க்குறது திரும்பி உட்காந்துருக்காங்க. போய் பேசுங்க சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஜிம்மில் எப்படியாவது ஸ்டமக் கிட்ட ஹெட் வச்சுக்கிறாங்க. பேசுங்கம்மா சொல்கிறாங்க. பேச மாட்டோம் சொல்கிறாங்க. அவர் வந்து அப்பா தானே இதெல்லாம் வாங்கிட்டு வராரு, எதுவுமே பண்ணுறது இல்லை, கேர் எதுவுமே இல்லை அவருக்கு. எங்கள் மேலே பாசமே இல்லை ஜிம்மி சொல்கிறேன். பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அப்படி சொல்லக்கூடாது, அவருக்கு உங்க மேலே ரொம்ப பாசம் கேர் இருக்குது சரியா, அவங்களுக்கு புரியல சொல்கிறாங்க. இல்லை ஒன்று அவருக்கு நம்ம 3 பேருக்கு லவ் கேரில் தெரியுமா, அவருக்கு வந்துட்டு அவரோட ட்ரீமா, அதுக்கப்புறம் அவருடைய ஆர்மிஸ் இவங்களாம் பிடிக்கும், நம்மள வந்து பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை யாரும் உங்களுக்கு அப்படி சொன்னால் சொல்கிறாங்க. தெரியுமே எங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் ஸ்கூலில் கூட இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்க எங்கள் அப்பான்னு கூட தெரியாது யாருக்கும். ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க வந்துட்டு ஐடியல் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸ் அப்படி இவங்களுக்கு இவங்க தான் ஐடியல், அவங்க தான் வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க சரி பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உனக்கு ப்ரௌடாக இல்லையா சொல்கிறாங்க. ப்ரௌடாக எதுக்கு பேபிஸ் கேட்குறாங்க. அவன் டேடாக்கு அவங்களாம் ஃபேன்ஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸு உன் டேடாக்கு வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் அதான் அவங்களுக்கு ஹாப்பி தானே இருக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹாப்பி தானே இருக்கும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல நான் வந்துட்டு உங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படி இல்லை தங்க நாங்கள் தான் சொல்லணும்னு சொன்னோம். ஏன் சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு சேஃப்டி இம்பார்ட்டண்ட்லாம் சொல்கிறாங்க. சேஃப்டி இம்பார்ட்டண்ட் ஆமாம் உங்கள் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் டேடா கூடவே இல்லை ப்ளே பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. அதே நம்ம உண்மை பேபி சொல்கிறாங்க. அப்படி இல்லை தங்கமே உங்களுக்கு புரியல சரியா, நான் இப்போ தான் உங்களுக்கு அழகாக கேர் பண்ணி பார்த்துருக்கேன் தெரியுமா, நீங்கள் பிறந்து ஒரு பின்னாக்கா ஒரு 6 to 8 months வரைக்கும் ரொம்ப குழந்தைங்களா இருப்பீங்க தெரியுமா. அந்த டைமில் நான் நல்லா தூங்குவேன். ஈவன் எனக்கு வந்து நைட்டில் வந்து எதிர்க்கவே மாட்டேன். நான் தூங்கிட்டேனாக்கா அப்படி தூங்கிச்சுப்போம். அப்பா இருக்கார்ல அவர் ஷூட்டிங் போகிற அப்படின்னாக்கா அவருக்கான கான்செப்ட் நடக்கும். கான்செப்ட் முடிச்சுட்டு டாமில் ஸ்டே பண்ண மாட்டார். வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை அப்படியே அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டார். இவ்வளோ கான்செப்ட்டும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு உங்களையும் பார்த்துப்பாரு, என்னையும் பார்த்துப்பாரு. எவ்வளோ கேர் பண்ணுவார் தெரியுமா. அது அந்த டேஸ் அப்படி இருக்கும் தெரியுமா. சரி விஜயன்னு சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. நீங்கள் போய் சொல்கிறேன் இதுக்கு அம்மா நீங்கள் போய் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி எங்களுக்கு ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் குழந்தை நமக்கு எப்போ தெரியும், நீங்கள் குட்டி குழந்தை சரியா சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பாரு சொல்லிட்டு தான் அவர் மொபைல் எடுத்து அனுப்பி காமிக்கிறாங்க. இது யாருன்னு தெரியாது சொல்கிறாங்க. இது யார் வச்சிருக்கீங்க, நீ தான் சொல்கிறேன் நானும் வச்சுருக்கேன். அவன் நீ தான் சரியா, இது யார் வச்சிருக்கா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க சொல்லி யார் வச்சிருக்கா சொல்கிறாங்க. டேடா வச்சிருக்கா சொல்கிறாங்க. டேடா உன்னை எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காரு பாரு சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறா. உண்மையாக இவ தான் ஹோல்ட் பண்ணாரா சொல்கிறாங்க. ஐயோ உண்மையாக இவ தான் வந்துட்டு நான் லேப்பில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு சரியா சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஒரு 4 months இருக்கு தெரியுமா, அவனை அழகாக வச்சிருக்காரு பாரு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக ரேப் பண்ணி அவ்வளோ பார்த்துருக்காரு பார்த்தியா சொல்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குறது நிஜமாவே மாதம் நிஜமாக ஓகேவா உங்களுக்கு இப்போ தான் அந்த டேடா டைமில் எனக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க, உங்களை நான் பார்த்துக்கணும் அதனால் அதுக்கு முன்னாடி டேடா உங்களை அவ்வளோ பாசமாக
இருப்பார் தெரியுமா, நீங்கள் பிறக்கிறப்ப எப்பவும் கூட கூடவே இருப்பார். நான் கூட நினச்சேன் ஒரு வேளை உங்கள் அப்பா பிஸியாக இருக்காரு, அந்த வயசுனால வந்துட்டு என் கூட எல்லாம் என் கூட இப்படி போயிருப்பேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணார் 2 வயசுலையும் பிறக்கிறப்ப நான் பக்கத்தில் இருப்பேன், அவனை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவேன், நான் அவன் கூடவே இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். ப்ராமிஸ் ஹோல்ட் பண்ணிட்டாரு. நான் இது வரைக்கும் ஏன் டாட்டா மேலே கோப்படாமல் இருக்கும் தெரியுமா, சரியா சொல்கிறேன். இப்போ தப்பு பண்ண மாட்டாரு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஆமாம் தப்பு பண்ண மாட்டார் தெரியுமா, ஹீஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஹீஸ் த பெஸ்ட் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவர் ஐடல் தெரிஞ்சால் மேட்ச் பண்ணிட்டேன். எனக்கு அவர் லவ் பண்ணார், எனக்கு அவர் லவ் வந்துச்சு, அவர் லவ் பண்ணதுனால மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அவர் மேரேஜுக்கு அப்புறம் நான் அவருக்கு ஒரு சில விஷயம் முடிவு பண்ணியிருந்தேன். எனக்கு அவர் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் அவருடைய அதர் கரியர் பாதிக்க நான் முடிவு பண்ணேன் ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ணேன். ஆனால் அவர் அப்படின்னு கூட எனக்கு கொடுக்கணும் லவ் கேர் எல்லாமே கொடுத்தாரு. என்னை பத்திரம் பார்த்துப்பாரு. ஈவன் இல்லை வெளில கொடுத்து போய் யோசிச்சு பார்த்து தெரியுமா, எனக்கு அவர் வெளில கொடுத்து போய் யாரை பார்த்து அவர் அட்டாக் பண்ணாமல் தாங்கிப்பாரு, என்ன அட்டாக் பண்ணாமல் பயப்படுவார் தெரியுமா. உனக்கு தெரியுமா அப்பா எவ்வளோ லவ் பண்ணுறாரு, நம்மளா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நிறைய லவ் பண்ணுறாரு ஓகேவா. ஹிஸ் த ஜம் பர்சன் சரியா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அந்த வேர்ல்டை லவ் பண்ணலாம். ஆனால் அவர் அதிகமாக லவ் பண்ணுறது அவங்க ஆரம்பிச்சு அவர் லவ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்க நீங்கள் நான் ஓகேவா, அவரு லவ் ஓகேவா, நான் அவர் லவ் எங்கள் 2 பேர் லவ் நீங்கள் 2 பேர் சரியா. உங்களுக்கு புரியாது சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரியும் ஓகேவா. நீங்கள் அவர் ரெஸ்பெக்டாக பேசணும் சரியா. நீங்கள் அட்லீஸ்ட் ரெஸ்பெக்டாக பேசலாம் கூட ஒரு லாடான்ற உரிமையில கூட நீங்கள் ஃபைட் பண்ணலாம் தப்பு இல்லை. ஆனால் அதை கூட வந்து லவ்வில் தான் பண்ணுமே தவிர பாசிட்டிவ் ஆகிட்டு பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அவர் ஹார்ட் ஆகிடுவார் தெரியுமா, அவர் குழந்தை மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேபிஸ் வந்துட்டு அவங்க அம்மா அப்படி எமோஷனலாக போய் சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா எதுக்கு நீங்கள் அழறீங்க சொல்கிறாங்க. நான் அழலடா ஓகே நான் சொல்கிறேன் ஓகேவா, உங்களுக்கு பார்க்க தான் அப்படி ஓகே டேடா இது வாங்கிட்டு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும். இப்போ கான்செப்ட் முடிச்சது வரும். ஆனால் அவர் நம்மளை பார்க்கறதுக்காக விட்டு கொடுத்தாரு சரியா சொல்கிறாங்க. அவருக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும், அது ஒரு குழந்தை மாதிரி சரியா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய ஷோலாம் காமிக்கிறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே எல்லாரும் டாடா ஒரு டாடா பார்த்துக்கிறாங்க. எனக்கு டாடா தான் இன்ட்ரெஸ்ட் மெம்பர் ஓகேவா. அவர் என்ன தான் வளர்ந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி தானே சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க. அம்மா ஐ லவ் எனக்கு வந்து உங்கள் டாடா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஐ லவ் மோர் தென் எனிதிங் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறாங்க அச்சோ நீங்கள் என்னோட லவ்வோட மீனிங் ஓகேவா, எங்கள் 2 பேர் லவ்வோட மீனிங் தான் நீங்கள். எனக்கு அவர் எந்த பிடிக்குமோ அதற்கு உங்களை பிடிக்கும் ஓகேவா. எனக்கு உங்கள் 3 பேர் ஒரே மாதிரி தான். அவர் ஹஸ்பண்ட் நீங்கள் 2 பேர் குழந்தைங்க ஓகேவா. நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அவரை ஹார்ட் பண்ணாக்கா அம்மாவுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும் ஓகேவா. அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஜெயிக்கே பயங்கர டிஎஸ் அப்படி ஜெயிக்க அமைதிக்கே டவுன் ஹெட் டவுன் உட்காந்துருக்காரு. ஒரு பாஸ் நம்ம அப்பா வந்துட்டு இப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும், டெய்லி ப்ளே பண்ணணும், டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ட்ராப் பண்ணணும், அப்போ தான் பெஸ்ட் அப்பா அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக அப்பா இந்த காலத்தில் பாதி பேராக பிடிக்க முடியாது சரியா. எனக்கு நிறைய அப்பாங்க வந்து வெளில தான் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கும், குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க ப்ரொஃபஷனல் வேறையாக இருக்கும் சரியா. அதனால தான் அப்பாவுக்கு நீங்கள் வந்து பக்கத்துலேயே அப்பா உங்களுக்கு எதுவும் பணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனசில் எப்போ நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க சரியா. அவர் எப்படி யோசிப்பார், எப்படிட்டு பேசும்போது என்ன கேட்பாரு தெரியுமா. நீங்கள் தூங்கினதுக்கு கால் பண்ணுவார். அப்போ என்ன கேட்பாரு ஃபஸ்ட்டு கேட்குறது தெரியுமா, குழந்தைங்க சாப்பிட்டாங்க ஜிமின் தூங்குனாங்களா, ஸ்கூல் போய்லாம் போயிட்டு இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா ஜிமின், அவர் இங்கே இருக்கா, ஸ்ட்ரிக்டாக இருக்கா ஜிமின், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கு, குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் கொடு, அவங்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ண லைஃப் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லுவார். அவர் லைஃப்பில் அவர் பார்க்காத விஷயங்களை கூட எனக்கு அவர் ஐடல் ஆகணும் இருக்கா. அவர் 30 இயர்ஸில் போயிட்டார் அந்த எப்படினாக்கா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஆனால் அவருக்கு வந்துட்டு அவர் ஈவன் அவர் ஃப்ரீடமாக கூட இல்லை. சின்ன வயசில் உள்ள என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் கூட மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அவருக்கு உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும், நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும், உங்களுக்கு எதாவது ஹாப்பினஸ் கொடுக்க சொல்லிட்டு நிறைய யோசிப்பார் தெரியுமா. உங்களுக்காக நிறைய பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியல. சரி பேபிஸ் ஜிம்மி சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு அவரோட அட்டென்ஷன் தான் வேணும் சொல்கிறாங்க. அப்படியா உங்களுக்கு உங்களோட அட்டென்ஷன் வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அட்டென்ஷன் வேணும் போய் கேளுங்க சொல்கிறாங்க. நாங்கள் கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் சொல்கிறாங்க. வேறு டேடா வாங்கிடுங்களா சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி சொல்கிறாங்க. ஆமாம் வேறு டேடா வாங்கிடுங்க. லைக் அங்கிள் சீக்கிரம் மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாரு அங்கிள் சீக்கிரம் மட்டும் தான் இருப்பாங்க ஓகேவா. எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. என் மனசில் இடம் பிடிச்ச ஒரு பர்சனாக்கா அப்பா மட்டும் தான் ஓகேவா. ஜான் ஜோங் தான் இல்லை ஹஸ்பண்ட், அவர் தான் பாய் ஃப்ரெண்ட், அவர் தான் எனக்கு எவ்ரி திங் ஓகேவா. அவர் தான் லவ் என்னுடைய க்ரஷ் எவ்ரி திங் அவன் தான் ஓகேவா. அவர் தாண்டி வேறு யாரும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஓகே. நீங்கள் இன்னொரு டைம் பர்சன் கம்பேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக மம்மா பனிஷ் பண்ணுவேன். செகண்ட் மம்மா உங்கள்கிட்ட பேச மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. ஆமாம் மம்மா இக்னோர் பண்ண உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது போயிட்டு டாடா சாரி நாங்கள் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் நீங்கள் பேச மாட்டோம் அப்படி சொல்லுங்கள் சரியா சொல்கிறாங்க. டாடா சாப்பிட்டு போட்டுமே ஏன் டாடா சாப்பிடக்கூடாதா, நான் சாப்பிட்டா நீங்கள் போச்சுக்கணும் நான் கேட்குறாங்க. அதை சொல்கிறேன் நான் அப்படி மம்மாவோ நான் வாங்கிட்டு தான் எனக்கு விரும்புறதுக்கு அர்த்தமாக சொல்கிறாங்க. பாருங்கள் டாடா உங்களுக்கு நிறைய மணி ஏன் பண்ணிருக்காரு ஓகேவா. நான் மட்டும் எனக்கு உங்களுக்கு பார்த்துக்கிறேன். டாடாவும் நிறைய மணி ஏன் பண்ணுறாரு, உங்களுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கா கொடுக்குறாரு சரியா. அவரும் அவங்க படிக்க வைக்கிறாரு சரி. எல்லாமே டாடா உங்களுக்கு ஏன் பண்ணுறது அப்படி சேர்க்க ஜிம்மி சொல்கிறாங்க. பேபி சொல்லி பார்த்துருக்காங்க. பாரு டாடா உங்களுக்கு மேலே அவ்வளோ வச்சுருக்காரு ஓகே. சில இடத்துல லவ் காமிக்க முடியாமல் போகலாம், ஆனால் அதுக்காக லவ்னு அர்த்தமே இல்லை ஓகேவா. டாடா சாப்பிட்டா என்ன டாடா சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிக்கலாம்ல சொல்கிறாங்க. அதை சொல்லி நீங்கள் குழந்தைங்க புரியுது ஓகேவா. ஆனால் மம்மா வாங்கி தர தானே போகிறேன். இவங்க டாடா ஏன் சாப்பிட்டீங்க வாங்கி தர நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்
சார் வாங்கி தருவார் சரியா. அவங்க எதுவுமே கேட்காம நீங்கள் ஏன் வந்துட்டு கேட்கலாம, தப்பு அது அவரோட வீடு இல்லையா, உங்கள் அப்பா இல்லையா, பேபிஸ் ஜிம் கேட்குறாங்க, பேபிஸ் அமைதியாக இருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க. பேபிஸ் தான் அதே சொல்கிறாங்க அவரு ஃபேன் மீட்டர் எல்லா குழந்தைங்க கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி இல்லைடாம்மா நான் தான் கிஃப்ட்டில் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஏம்மா மாசுடா எனக்கு உங்களுக்கு தெரியல, நம்ம வீட்டில் ஒரு ரூம் இருக்குது கிஃப்ட்டுக்காக மட்டுமே தினமும் டாடா எனக்கு சின்ன குழந்தைங்க வாங்கி கொடுத்தது அந்த திங்ஸ் அவ்வளோ கிஃப்ட்டுக்கு நான் பாதி கிஃப்ட் வந்து டொனேஷன் பண்ணிட்டேன் சம் கிஃப்ட்ஸ்லாம் அப்படி இருந்து கூட அவ்வளோ கிஃப்ட் இருக்கு எனக்கு உங்களுக்காக அவர் அவ்வளோ வாங்கிட்டாரு போதுக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் தான் இப்போ வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன் ஓகேவா. கிஃப்ட்லாம் வாங்க குழந்தை இன்னும் ஸ்பாயில் ஆகுறாங்க, நிறைய திங்ஸ் வாங்கி வந்துட்டு மணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அது ஃபியூச்சருக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் ஓகேவா. சொல்கிறாங்க கிஃப்ட் பண்ணால் எவ்வளோ நேரம் வச்சிருப்பீங்க, கொஞ்சம் நேரம் வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவீங்க, அது என்ன மீனிங் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறவங்க அப்போ தான் சொல்கிறாங்க பாரு உங்களுக்கு எந்த ஏஜில் என்ன பண்ணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகேவா. அது என்னோட டாடா உங்கள் 2 பேர் வந்து நிறைய ட்ரீம் வச்சுக்காரு ஓகேவா. உங்கள் ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது அவரோட ட்ரீம் ஓகே. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கடா, அவரோட ப்ரொஃபஷனல் வேலை நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ரொம்ப லவ்க்கர் அதிகமாக வச்சுக்காரு ஓகேவா. அவர் எப்போவுமே நம்ம 3 பேர் நினச்சிட்டே இருப்பார் ஓகேவா. அவர் மனசில் நம்ம எப்போ இருந்துகிட்டே இருப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்புறம் சொல்கிறாங்க ஜேகே அப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க, பேபிஸ் ரொம்ப மாறி பார்த்துருக்காங்க, டாடா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகே அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சாரி சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஜேகே பார்க்குறாங்க ஏன் நான் அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது ஜே கேட்குறாங்க. அது சாரி டாடா எனக்கு நாங்கள் மம்மாட்ட கேட்போம், மம்மா 1 டேக்கு 1 சாக்லேட் சாப்பிடணும், 1 டேக்கு 1 பிஸ்கட் தான் சாப்பிடணும், 1 டேக்கு 1 ஜூஸ் தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்போ நாங்கள் 12 வீக்ஸ் 2 வீக்ஸ்க்கு நாங்கள் கவுண்ட் பண்ணி வாங்கி வச்சோம் தெரியுமா. எங்களால் குடிச்சிட்டீங்களா சொல்கிறாங்க. எங்கள் டாக்டர் கேட்க மாட்டீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ வருவீங்க அதுக்கப்புறம் திரும்பி எப்போ வரீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் கேட்குறாங்க. நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 மந்த் இருக்கும். நம்ம ஜேகே பார்க்குறாங்க நான் ஃபாரின் விட்டு போயிருந்தேன் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் போகிறீங்களா எங்கள் கூட்டிகிட்டு போகல தெரியுமா, உங்களுக்கு எங்கள் கிளாஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் எங்களால் சொல்ல முடியல நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாக்க நம்புவாங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா கண்டிப்பாக ஒன்றே தான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன், இந்த வேர்ல்டுக்கு எனக்கு காமிக்க சரியா, எனக்கு குழந்தைங்க இது ஒய்ஃப் சொல்லி காட்டுவேன், அதுக்கு நேரம் இப்போ சரியா சொல்கிறேன். எனக்கு உங்கள் சேஃப்டிக்காக அது ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு டாடாக்கே நிறைய த்ரெட்ஸ்லாம் வருது ஓகே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தான் என்ன பண்ணுவேன் ஜேகே சொல்கிறாங்க. ஏன் நிறையா சொல்கிறாங்க எனக்கு என் குழந்தைங்க வந்து உயிர் இருக்கானா என் குழந்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க பற்றியா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுவும் ஏன் வந்து கேட்குறாங்க, நான் வரக்கூடாது அஜய் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இது உங்கள் வீட்டை சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு சொன்னீங்க அது நான் உங்கள் என் வீடு இல்லை நம்ம வீடு சரியா, எனக்கு வேணான்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. எனக்கு பசு வரைக்கும் அதுவும் உங்கள் என்ன சொல்கிறீங்க சீக்கிரம் அதையா சீக்கிரம் சொல்கிறாங்க. அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபாரின் இருந்தாங்க அது பேபி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள சொல்லிய பேபி சொல்லவும் ஜேகே அவ்வளோ ஃபஸ்ட்டு வரைக்கும் என்னன்னு இருக்குமா. ஆமாம் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அம்மாட்ட ரொம்ப அழகாக பேசுவாங்க ஃப்ரெண்ட்லியாக, எங்கள் கூட நிறைய திங்ஸ்லாம் வாங்கி தந்தாங்க அது பேபி சொல்லவும் ஜேகே அப்படி ஜிம் பக்கம் திரும்பி போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஜிம் சொல்லி பேபி சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஜிம் ஃப்ரெண்டாக பிடிக்கும். அப்புறம் ஜிம்டா என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. அம்மா ஆமாம்மா நீங்கள்டா அங்கிளும் அழகாக பேசிக்கிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் பேசுகிறதுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. டேடா அவங்க தெரியுமா அந்த அங்கிள் கூட அம்மா கிட்ட ஃப்ளட் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணாங்க திரும்ப அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஜேகேக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சு மானே இருக்காங்க. அந்த அங்கிள் ரொம்ப பிடிச்சிச்சு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அவர் நாங்கள் அமிஸ்மெண்ட் பார்க் கூட்டிட்டு வர சொல்லுமா உடனே கூட்டிகிட்டு போயிட்டார் சொல்லுங்க. ஆமாம் நான் உங்களுக்கு கூப்பிட்டா கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, ஆனால் அவர் கூட்டிகிட்டு போனார் அப்படி சொல்கிறாங்க. புரியுது நீங்கள் ஒரு ஐடியா சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு கேட்க மாட்டோம், ஆனால் அங்கிள் இருக்காங்க நாங்கள் கேட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹிஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. எனக்கு அவங்க குழந்தைங்களாம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மை அமைதியாக சொல்லிட்டு இப்போ என்கிட்ட செலவுலாம் சொல்கிறாங்க. ஜேகே அது வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங்லாம் அது ஜிம்மில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எனக்கு ஜேகேக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆகும். ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவோம் ஜிம்மில் சொல்லிட்டு குக் பண்ணுறேன் எனக்கு பாசிக்கு ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் அப்படி கேட்குறாங்க ரொம்ப அழகாக இருப்பார் பேபி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் கூட ஸ்மைல் பண்ண டிம்பிள்லாம் வரும் அப்படி பேபி சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் நல்லா பேசுவார் பேபி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் சாப்பிட்ருக்குங்க நான் வந்து சொல்லிட்டேன்டா சொல்கிறாங்க. மிஸ் யூ லவ் யூ சொல்கிறாங்க. ஜேகே தான் லவ் யூ டு மிஸ் யூ அப்படி ஜேகே தான் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சரி உட்காருங்க வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி டாடா சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. 2 பேபிஸ்க்கும் தெரியும் ஜேகேனா பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாங்கினவங்க டாடான்ற ஒரு ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் அவரும் டைமில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அந்த ரீசன் தான். இப்போ நம்ம ஜேகே கிச்சனுக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு நர்வஸ் இருக்கா ஜிம்மு குழந்தைங்க இருக்காங்களே இவங்களுக்கு எது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதை சொல்லுவாங்க. அது ஜேகே தான் ஜிம் நினச்சிருக்காங்க. இவங்க வெளில தான் பார்க்க ஒரு ஐடியா பஸ் வந்தாக்கா அவன் யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது ஜிம் நினச்சிட்டு அப்படி ஒரு வெஜிடபிள் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மில் இப்போ ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க எதுவும் சொல்லாமல். இப்போது ஜேகே பார்க்குறாங்க. யாரம்மா கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு காலேஜ் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கோவம் என் மேலே கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு உங்க மேலே கோவம் சொல்கிறாங்க. நேற்று நைட்டுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லையா ஜேகே கேட்குறாங்க. நீங்கள் விசாரிக்கணும் நினைச்சா ஜிம்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் பிஸியாக இருந்தேன். சரி ஓகே, அப்போ நீ ஆன்லைனில் இருந்தா கேட்குறாங்க. நான் அது நீ ஆன்லைனில் இருந்தா கேட்குறாங்க. நான் ஆன்லைனில் சும்மா பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கிட்டு கால் பேசிக்கிட்டு இருந்தேன். ஜிம்மி சொல்கிறாங்க, வீடியோ கால் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என்ன அப்புறம் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மி ஜிம்மி இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜிம்மி படிக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜிம்மி நம்மகிட்ட சொல்லியிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஒரு ஐடியாவில் இருக்கலாம் ஓகேவா, எப்படி 1000 பேருக்கு பேச சுற்றலாம், ஆனால் எனக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன் உனக்கு என்ன தெரியும் ஓகேவா. பசங்க எங்கிட்ட திட்டினாலும் கோபப்படுறா சண்டை போட பெரிய விஷயமே கிடையாது சரியா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு உட்காந்தீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அது வேறு ஓகே குழந்தைங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு புரியுது ஓகேவா. நீ என்னை பற்றி இவ்வளோ சொன்னல, என் ஒய்ஃப் என்னை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காங்க, என்னை பற்றி பேசுகிறப்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே, அந்த ஹாப்பி டேஸ் ஓகே, அது வேறு ஓகே. ஆனால் உங்ககிட்ட யாராவது வந்தாங்க ஜேகே பேபி எனக்கு வச்சாங்க போகிறாங்கன்னா அது வேறு ஓகே, குழந்தைங்க பிடிச்ச உரிமை இருக்குது ஓகே, அவங்க அடிச்சா கூட வாங்கிப்பா அது வேறு. ஆனால் நீ யாருக்கே பேசி உனக்கு யாரும் அது 1 நேரம் அப்ரோச் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கேள்விப்பட்ட என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்ன பண்ணுவா ஜேகே கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் ஜிம் கேட்கும். ஜேகே பார்க்குறாங்க, பாரு ஜிம் எனக்கு டென்ஷன் பண்ணாத இருக்கா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் டென்ஷன் பண்ணேன், நீ வந்து வர மாதிரி பேசிட்டு இருக்கா. ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு தான் கால் வருது, கால் சீக்கிரட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, தள்ள ஜிம்முக்கு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம்மி பிக் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹலோ சொல்கிறதுக்கப்புறம் டே ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மிக்கு மாறிடுச்சு ஆக்குவராக இருக்குது. ஜிம் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணி போட்டுறாங்க. அதை விட்டாங்க, அந்த ஸ்லாப்பை போட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தண்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடிப்பா ஜிம்க்கு மாருக்கு ஐயோ என்ன பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு வந்தவன் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேபிஸ் தான் வந்துட்டு அம்மா டேடி என்ன பண்ணுறாங்க சரி பார்க்கலான்ட்டு வந்துருப்பா. பாப்பா வந்து பார்க்குறா, அப்படி பார்த்துட்டு இருக்கா. இப்படி நம்ம ஜிம்முக்கு மேலே ஜிம் திரும்பி பார்க்க சைடில் பார்க்குறேன். பார்த்தா பாப்பா பார்த்துட்டு இருக்க ஷாக் ஆகிட்டு. ஜிம் வந்துட்டு ஜிம் இடிக்கிறாங்க. ஜேகே இப்போ ஹேண்டல் இப்போ ஜேகே தான் என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா பாப்பா இருக்கா, டேடா மம்மா சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஐயோ என்னன்னு சொல்லுவோம் சொல்லிட்டு போ ஜிம் ஜேகே வந்துட்டு ஜோனச்செல்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன் டேடா மம்மா வேறு சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறேன். ஏன்னா ஜிம்லேருந்து மூவிலாம் காட்ட கூட மாட்டாங்க பேபிஸ்க்கு. அந்தளவுக்கு ஒரு நேரம் வேறு மாதிரி மற்றமே வளர்த்துருப்பாரு. இப்போ எப்படியாவது நம்ம கேட்ராமஸ்லாம் பார்க்க விட மாட்டார் அவர். இப்போ ஜிம்முக்கு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. மம்மா என்ன டேடா என்ன பண்ண மம்மா அப்படின்னு கேட்குறாங்க. மம்மா கூட ஃபைட் பண்ணி கேட்குறாங்க. ஜேகே தான் சரி ஓகே ஃபைட் ஒன்று சரிடும்னு சொல்லிட்டு ஆமாண்டா மம்மா மேலே பாசிட்டிவ் அதான் ஃபைட் பண்ண மம்மாவை சொல்கிறாங்க. தப்பு அப்படி பேபி சொல்லிட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க, தப்பு பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, தப்பு மம்மா பாவம்லாம் சொல்கிறாங்க. நீ வந்து ஃபைட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எங்கள் மேலே கோவம் எனக்கு நாங்கள் திட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே ஃபைட் பண்ணிங்க சரியா சரி பேபி சொல்கிறாரு. ஜேகே பார்த்து நம்ம வெயிட் பண்ண முடியுமா. ஜேகே தூக்கி சுற்றுறாங்க. தங்கவே அப்பெல்லாம் உள்ள ஓகே, நான் ஜஸ்ட் சும்மா மம்மாட்ட ப்ளே பண்ண சரியா சொல்கிறாங்க. சும்மா ப்ளே பண்ணிங்களா மம்மா கிட்ட. ஆமாட்டா ப்ளே பண்ணதாங்க. ஜேகே சொல்கிறாங்க. நான் பயந்துட்டு இல்லைடா சொல்கிறாங்க. எதுக்கு பயணிங்க ஜேகே கொஞ்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ க்யூட்டாக இருக்கா சொல்லிட்டு வந்து வராமல் டேடா திட்டு அழ வச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. சரி அழக்கூடாது சரியா சொல்கிறாங்க. டேடா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தான் உங்கள் பொண்ணு அண்ணன் உங்கள் பையன் சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொல்லலாம்டா எனக்கும் ஆசை இருக்குது சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு சொன்னேன் பேபிஸ்க்கு சேஃப்லையே சரியா சொல்கிறாங்க. சரி பேபி சொல்லியிருக்காங்க. ஆமாம் எனக்கு இந்த டீமில் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவனுக்கு பார்க்கணுமான்னு சொல்கிறாங்க. அவனை நிறைய டைம் அவங்க பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லையே சொல்கிறாங்க. சின்ன வயசாக அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ அவர் பிளேஸ் வந்து பார்க்கவே இல்லை. நான் உன்னோட பாடியை கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. நிச்சயம் உன்னோட பாடியை கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. நீ கூட்டிகிட்டு வரணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மி சரி ஓகே சொல்லி வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மி ஃபோன் ஆகிட்டு ஜிம்மி பார்க்கணும் சரி ஓகே ஜிம்மி ஃபோன் எடுத்து போயிட்டாங்க. வெளில போயிட்டு கார்டன் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே கேட்குறாங்க. 2 பேரும் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு சரி சொல்லுங்கள் அந்த அங்கிள் என்ன பண்ணாரு கேட்குறாங்க. அங்கிள் அம்மா கிட்ட ஃப்ளட் பண்ணாரு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அம்மா சொன்னாங்க. ஜேகே பார்த்தானா அவ்வளோதான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜேகே வந்து கை கால் உடச்சி விட்டுருவான் இது ஃப்ளட் பண்ணலாம் சொல்லி சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அம்மா சொன்னாங்க அம்மாவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அம்மா டெய்லி சொல்லுவாங்க உங்களை தான் ரொம்ப லவ் பண்ண சொல்லிட்டு. அப்படி ஆமாம் அவள் வந்துட்டு உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுறாங்க, எதுவும் லவ் பண்ணல வேறு யாரும் லவ் பண்ண சொல்லி அம்மா சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்போ வந்து நாங்களும் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நீங்கள் சொன்னீங்க சரி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் டேடா அங்கிள் இஸ் த பெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அதையும் பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அன்றைக்கி சொல்கிறாங்க அன்றைக்கி சொல்கிறாங்க அம்மாவுக்கு தெரியாமல் கேள்வி விட்டாங்க. அங்கிள் ரொம்ப அழகாக கேர் பண்ணாங்க. அதுக்கு ஆமாம் அழகாக ரொம்ப கேர் பண்ணாங்க. அதை பார்த்து அவரும் பெஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு கூட வெளிலாம் கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுவார். அவர் சும்மா ஃப்ளட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்லி ஃப்ளட். ஆனால் கூட அதே அவயனத்தை கேட்டு அவயனத்தை சொன்னால் அது ஃப்ரெண்ட்லி ஃப்ளட்டிங் அப்படி சொன்னாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ளட்டிங்லாம் தெரியுதா சொல்கிறாங்க. தெரியுமே நீங்கள் உங்கள் ஆர்மிஸை ஃப்ளட் பண்ணுவீங்களா சொல்லி கேட்குறாங்க. என்ன சேர்க்க சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மா பற்றி நீங்கள் பேசக்கூடாது சரி சொல்லியிருக்கு. ஆமாம் நீங்கள் வந்து ஆர்மியோட ஃப்ளட் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. எது சும்மாடா சொல்கிறாங்க. அதை பற்றி எங்கள் அம்மா அப்படி சும்மா அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டுருக்காங்க. அம்மா கூட சும்மா ஃப்ளட் பண்ணுவாங்க அப்படி பேபி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. நீங்கள் யார் பக்கம் சப்போர்ட்டு சொல்கிறாங்க. அம்மா 2 பேருக்கும் அம்மா டாட்டா 2 பேருக்கும் ஈக்குவல் பேபி சொல்லிட்டுருக்காங்க.
ஜேகே பார்க்குறாங்க, என் பசங்க அப்படி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜேகே பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ஃபோன் பேசியிருக்காங்க. இப்போ அந்த பக்கம் செகண்ட் பார்க்குறாங்க. டே என்னடா நினச்சி கேட்குறாங்க. ஆஜிடா சொல்கிறாங்க. என்ன ஹஸ்பண்ட் இருக்காரா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணி உள்ள வராரு. இப்போ ஜிம் தான் எப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. பாரு மாமா பத்திரம் பார்த்துக்கணும். ஓகே பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் பத்திரம் பார்த்துக்கணும். யாரும் மாமா பக்கத்தை விடக்கூடாது. சரியா சொல்கிறாங்க. மாமா யாரும் ஹக் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. சரியா சொல்கிறாங்க. இல்லை டாடா பிஸ்னஸ் வாங்க அப்படின்னு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க. அங்கிள்லாம் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, ஹக் பண்ணுவாங்க. அம்மா சொல்லுவாங்க அது காட்டு சீன் சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் வந்துட்டு ஹலோ ஹாய் சொல்கிறது ஹக் பண்ணுற காட்டு சி அம்மா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. பேபி சொல்கிறான்னு செக்கி பார்க்குறது இருக்காங்க. ஆமாம் அண்ணா கூட கேட்பான். அம்மா அவங்களே அங்கிள் ஹக் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏக்க இந்த மின்குக்கிக்கு ரொம்ப பாசிட்டிவாகும். ஜிம்மில் டச் பண்ணாக்கா அவனுக்கு ஜேகே மாதிரி தான் இருக்கும். ஹைப்பரமா பாப்பா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அண்ணா கேட்பானா அப்போ அம்மா சொல்லுவாங்க ஹக் பண்ணுறது தப்பான இன்டென்ஷன் கிடையாது. இது ஒரு எப்படின்னாக்கா ஒரு காட்டு தான் ஹலோ ஹாய் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஒரு காட்டு சி சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க தெரியுமா சரி பேபி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அம்மா இஸ் குட் அப்படி சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஜேகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹைப்பரமா பேபி சொன்னாடா அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன ஸ்டோரியில் சொல்லணும் கேட்குறாங்க. நான் வேணா எங்களோட ஸ்டோரி சொல்லவா சொல்கிறாங்க. உங்கள் ஸ்டோரி அதான் நாங்கள் வீட்டுக்கு மெம்பர் ஆனோட ஸ்டோரி சொல்லவா சொல்கிறாங்க. அது வேண்டாம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. உங்களோட மெம்மோட லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்க லவ் ஸ்டோரி தெரியுமா சொல்லி தெரியுமா சொல்கிறாங்க. உனக்கு யார் சொல்லி தரா சொல்கிறாங்க. அம்மா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் எனக்கு தெரியுமா ஒயனத்தை ஒயனத்தை சொல்லி தரா சொல்கிறாங்க. ஒயனத்தை சொல்லி தரல. ஆமாம் ஒயனத்தை இருக்காது அவர் அடிக்கடி சொல்லுவா சொல்லி காம ஒயனத்தை நிறைய வந்து இப்படினாக்கா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி சொல்லுவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் கேட்பேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெகி பாருங்க சரி ஓகே இப்போ என்ன என் குழந்தைங்களுக்கு வந்து நான் ஸ்டோரி சொல்ல அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்கிறாங்க. மாமா எப்படி மீட் பண்ணீங்க மாமா எப்படி கொஞ்சம் பிடிச்சிச்சு நாங்கள் எப்படி போகிறோங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க சொல்லிட்டா போச்சு ஸோ ஜேகே தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அழகாக வந்து வச்சுட்டு பார்க்க கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜேகே பார்க்க வச்சுக்கலாங்கம்மா. இப்போ மாய்பி பார்க்குறான் டேடா சொல்கிறாங்க. என்னடா கேட்குறாங்க. எதுக்கு பார்க்குறீங்க மாமாவா கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்க டேடி மற்றவங்களுக்கு உன்னோட மாமாவுக்கு பெட்டா பண்ண சரி தப்பு இல்லை எங்களுக்கு பெட்டா பண்ண நினைக்கிறாங்க என் ஒய்ஃபு அப்படி ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க டே எல்லாம் அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. நீ எனக்கு இல்லை ஆடாதரா சரியா ஜேகே சொல்கிறாங்க. அப்போ பேபி தான் வந்துட்டு பாருங்க ஹீஸ் மை மாமா சரியா சொல்கிறாங்க. ஹீஸ் மை ஒய்ஃப் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி டாடா அது விட்டுங்கக்கா ஆனால் இப்போ சண்டை போடாதீங்க நீங்கள் சொல்லுங்க டாடா சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்துட்டு சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம் ஜேகே சொல்கிறேன். பேபி சொல்கிறான் ஜேகே பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா மாதிரி பார்க்குறீங்க சொல்கிறேன். அப்புறம் சொல்கிறாங்க என்ன மாட்டுறீங்க சொல்கிறாங்க. அப்படியே மாட்டுவோம் பேபி சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டு பேர் கிட்டே வராங்க. ஜேகே பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் தூக்கி லேப்டாப் உட்கார வச்சுக்கிறாங்க. ப்ரௌடாக இருக்குது சரியா ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கீங்க. ஜேகே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கீங்க. உங்கள் அம்மாவை எப்படி பெட்டா பண்ண தெரியுது. அப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாமே கவனிக்கிறீங்க அழகாக பார்த்துக்கிறீங்க நல்லா சமத்தாக பேசுறீங்க என்ன கூட அழ வைக்கிறீங்க என்ன கொஸ்டின் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. வெளியே சொன்னால் நம்ப அவங்க தெரியல எனக்கு இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க இப்படிலாம் பேசுவாங்க என்னையும் வந்து எப்படினாக்கா என்னையும் வந்து டீஸ் பண்ணுவாங்க என்னையும் வந்துட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க இப்படி நம்ப அவங்க தெரியல ஜேகே சொல்கிறாங்க. அதே யார் நம்பணும் நம்ம எல்லாம் எதுவும் சரியா நீங்கள் ஜஸ்ட் சொல்லுங்கள் ஸ்டோரி எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகேவும் சரி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஒரு 8 years பிஃபோர் போகலாம். இங்கே ஸ்டடி தேவையில் ஒரு கம்பெனி காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டேம் தான் இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் இந்த ஒரு நியூஸ் வந்து ஃபேக்கு சரியாக சொல்கிறாங்க தெரியும் சரி எனக்கு ஃபேக்கு இது ஃபேக்குன்னு தெரியும் ஆனால் நாங்கள் எதுக்கும் பெரிய ஆக்ஷன் எடுக்கலாது அதை ஏன் கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் கேட்டிருக்காங்க. இப்போ பிஹேட் தான் கேட்குறாங்க ஏன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஸ்டார் நியூஸ் வந்து நியூஸ் வரல சொல்லிட்டு எனக்கு ஆமாம் வந்து ஸ்டார் நியூஸ் சேனல் வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகவே இல்லை. அந்த நியூஸ் வர வரைக்கும் தான் இந்த ஸ்ப்ரெட்லாம் அந்த ஃபேக் நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதில் நியூஸ் வந்துச்சாக்கா அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க வெயிட் பண்ணி பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு டைம் வந்து 11 o'clock ஆகுது. அப்போ தான் கரெக்டாக நியூஸ் வந்து என்ட்ரி ஆகுது. எப்படின்னாக்கா நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நியூஸில் பிரேக்கிங் நியூஸில் இந்த மாதிரி பிடிஎஸ் அந்த பிடிஎஸ் வயசு கூட இருக்கு இல்லையா சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படி எதுவுமே இல்லை. அந்த டேட்டில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு கான்செப்ட் தான் போயிருந்தாங்க. வேறு யார் கூடயும் அவங்க இல்லை. இந்த மாதிரி தப்பாக ஒரு ஐடியில் பற்றி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டு அழகாக நியூஸ் சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருந்தாங்க சொல்லிட்டு ப்ரூஃபோட அதை காமிக்கிறாங்க. எனக்கு அது பெஸ்ட் நியூஸ் சேனல் அங்கே வந்து எனக்கு மட்டும் தான் ட்ரூவாக இருக்கும் அதனால் அது எல்லாமே நம்புவாங்க. அங்கே வந்து உண்மையான நியூஸ் போட்டாங்கனாக்கா ஃபேக் நியூஸ் எல்லாமே எல்லாரும் ஜெயில் பண்ணிடுவாங்க. அது அந்தளவுக்கு பவர்ஃபுல் சேனல் அது அவங்க போடுறாங்க. இவங்க ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதிருக்காங்க. நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கோம் பப்ளிஷ் பண்ண போகிறோம் கொஞ்சம் டேஸ் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பிடிஎஸ் பற்றி தப்பான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. பிடிஎஸ் மட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு ஐடியில் பற்றி தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி போட்டாக்கா செக்ஷன் ஒரு நேம் சொல்லிட்டு இந்த ஒரு செக்ஷன் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களும் எடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அழகாக வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த நியூஸ் சேனல் பார்த்துக்கப்புறம் அந்த ஃபேக் நியூஸ் எல்லாமே டக்குன்னு இப்படினாக்கா இவங்க நேரம் வந்து ரொம்ப வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கும். இந்த சேனல் நியூஸ் வந்ததுக்கப்புறம் எல்லா நியூஸும் இது வியூஸ் வந்து கம்மியாச்சு. ஃபேக் நியூஸ்க்கான அந்த நியூஸ் வந்து ரிவ்யூலாம் கம்மியாகுது. இப்போ நம்ம என்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. இது எப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அங்கே வந்து நம்ம ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வீட்டோட மேனேஜர் பார்க்குறாங்க. ஒரு தடவை அவங்க பார்த்து தேங்க் பண்ண சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு தடவை தேங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறைய ஐடி கம்பெனி அவங்க கூப்பிட்டு தேங்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க அவார்டில் அவங்க கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி அவார்டு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனிக்கு.
நம்ம ஒரு டைமாவது இது மாதிரி வந்துட்டு அவங்க கம்பெனி மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே மீட் பண்ணலாம் மட்டும் டைம் போட்டோம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப பெரிய பர்சனாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பெரியவராக இருப்பார், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இவ்வளோ அழகாக எழுத முடியும் நம்ம பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து 1 வீக் ஆஃப்டர் புக் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த புக் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு எழுதுக்கும் தனித்தனியாக இவங்க மட்டும் இல்லை, பிகிட்ட மட்டும் பிடிஎஸ் மட்டும் இல்லை, எல்லாம் கேப்பாப்பில் உள்ள நிறைய எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க பிகிட்ட உள்ள நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், அதை அழகாக எழுதியிருக்காங்க ரைட் பண்ணி. இதை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி நம்ம லைஃப்பில் நடக்கும் இவ்வளோ கஷ்டமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க யோசிக்க கூட இல்லை, அழகாக எழுதிருக்காங்க. எப்படி எழுதுறாங்க சொல்லிட்டு நேம் கூட கீழே வந்து மென்ஷன் பண்ணலாம், எப்படியாப்போ ஒரு ஆத்தர் நேம் போட்டிருக்காங்க, அது இவங்க தான் சொல்லி கெஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அழகாக எழுதி வச்சிருக்காங்க. இப்போ அது பார்க்குறப்ப வீட்டு மெம்பருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க பார்க்கணும், ஒரு டைம் பார்க்கணுன்ற அளவுக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக பெரியவங்களா இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்க ஒரு டைம் பார்த்து நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தடவை பெரிய அவார்ட் ஷோ வைக்கிறாங்க. அந்த அவார்ட் ஷோக்கு வந்துட்டு இந்த நியூஸ் சேனல் சால்டர் ஆயிருக்கு. ஏன்னா இந்த எல்லாருக்குமே அவார்டு கொடுப்பாங்க, ஏன்னா ஆர்டிஸ்ட், பெஸ்ட் பிஸ்னஸ் மேனு, அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்கும் அவார்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற ஒரு அவார்டுக்கு அவங்களுமே பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி அவார்டு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது சிஇஓ வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது சிஇஓ வந்து வர போகிறாங்க, அவங்க வந்து அவார்டு வாங்க போகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து வந்துச்சு. இது கேட்குற பிகிட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகிட் மட்டும் இல்லை, நிறைய வந்துட்டு இப்போனாக்கா நிறைய ஐடியாஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க அவங்கள பார்க்கணும். எனக்கு நம்மளை பற்றி நிறைய நல்ல ஆர்டிகல் எழுதுறாங்க. அவங்க நியூஸ் சேனல் தான் ட்ரூவாக வந்துட்டு இருக்கு, நம்மளோட பிஹைண்ட் த ஸ்டோரிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு அவங்க பற்றி சொல்கிறாங்க. மற்றவங்க வந்துட்டு ஜஸ்ட் நியூஸ் கிடச்சா மட்டும் போதும், கண்டென்ட் கிடச்சா போதும் சொல்லிட்டு ஃபேக்காக வச்சு எழுதி வச்சுருக்காங்க நம்மள. அதெல்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு டைம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த கம்பெனி அவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் தி நியூஸ், தி ஸ்டார் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு பொண்ணு வராங்க, ரொம்ப அழகாக ஒரு சிஇஓனா அப்படி தான் இருக்கணும், ஒரு உமன் வந்துட்டு ஒரு சிஇஓ வர எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு உமன் வந்து நடந்துட்டு இருக்கா, ரொம்ப லாங் ஹேரில், அது ஓவர் கோட் இப்படி கோட்ஷூட்லாம் வேர் பண்ணிக்கிட்டு ஒரு கெத்தாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பொண்ணு இப்படி நடக்கணும்னு சொல்கிற அளவுக்கு தலை நிமிந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாரும் பார்க்குறாங்க, அவ்வளோ ஆயிரம் தோற்று போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஆயிட்டு இருப்பாங்க, ஒரு அழகாக இப்போ யார்கிட்டயும் சின்ன சின்ன ஒரு மைனஸ் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஆனால் அழகோட மொத்த உருவமே அவங்கன்னு சொல்லலாம். அப்படி ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகாக பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து 2 பாடி கார்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கோயில் வந்து வந்து ரீச் ஆகுறாங்க அந்த அவார்டு வாங்கிறதுக்கு. நீங்கள் சொல்லிட்டாங்க மை நேம் இஸ் பாரு கோயன்னு சொல்லிட்டாங்க, பார்க் ஒய்ன்னு சொல்லிட்டு அழகாக நேம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அழகாக அவார்டு ரிசீவ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா இவங்க வந்து ஆர்டிகல் எழுதுறவங்களா ஓகேவா. இப்போ சொல்கிறாங்க இவங்க வந்து ஆர்டிகல் எழுதுறவங்க, இவங்க வந்து கம்பெனி ஒரு சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு பையன் ஏறது பார்க்காத ஒரு பாசம் தான் சுகா ஓகேவா. அவர் பார்க்குறாரு, அவரோட ஸ்டன் ஆயிடாரு. எனக்கு இப்படி ஒரு பொண்ணு அவர் பார்த்தது லைஃப்பில், அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பார்க்குறேன் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அவார்டை வாங்கிட்டு பவ் பண்ணுற ஆல்மோஸ்ட் இப்போ 90 டிகிரி வந்து பவ் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே கீழே வாங்கிட்டு அவங்க கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அவங்க அந்த ஐடல்ஸ் வந்து ஆணும் பார்த்துருக்காங்க, ஒரு பொண்ணு என்ன அழகாக இருக்காங்க சொல்லிட்டுனாக்கா அவங்க வந்து இப்போ ரைட்டரு அவார்டு வாங்கினா பெரிய விஷயமும் தெரியல. அவங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க, அந்த அழகாக வச்சுக்கணும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக பண்ணி மாசாக போயிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு ஒரு பசங்க கூப்பிட்றாங்க, அங்கே பாருங்கள் மேடம் சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க திரும்புறாங்க, அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஐடல் தானே விட்டுவாங்க வராங்க. என்னோட பேர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பேர் அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து ஹக் பண்ணிக்கலாமா கேட்குறாங்க. அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டே ஹக் கொடுக்குறாங்க. அவங்க பேர் வந்துட்டு ரோஸ் ஓகேவா. ரோஸ் வந்து வாங்கிட்டு ஹக் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக எழுதுவாங்க ஒவ்வொருத்தவங்க பற்றி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் வந்து நிறைய எழுதிருக்கீங்க, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஒரு எங்கேஜ் ஒரு பொண்ணாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ யங் ஏஜில் வந்துட்டு நீங்கள் எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு ஐடியா இருக்குது எவ்வளோ கஷ்டம், பிஹைண்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது தெரியாமல் நிறைய பேர் உங்களுக்கு ஈஸியாக ஃபேக்காக எழுதிட்டாங்க. அவங்க ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க பார்த்துட்டு. ஏன்னா எங்களுக்கு உங்களோட கஷ்டம் தெரியும், நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அந்த ஐடலாக இருக்கிறதுக்கு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த ரிசல்ட் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக தான் எழுதுறோம், போய் எதுவும் நாங்கள் எழுதி எனக்கு உங்களை பற்றி உண்மையாக தெரியுங்க எல்லாருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறது மட்டுமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பிஹைண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெரியுங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம வயன்னு சொல்கிறாங்க. இது கேட்குற ரோஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரோஸ் அப்படி ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படி சொல்லி இட்ஸ் விஷயம் அப்படி சொல்லிட்டு ரோஸ் சொல்கிறா. கண்டிப்பாக சொல்லிட்டு நீங்களும் நிறைய அச்சீவ் பண்ணணும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு வயன் சொல்கிறா. இப்போ ரோஸ் ரொம்ப ஹாப்பியாக சார் ஓகே கொஞ்சம் ஒர்க் இருக்கு கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரீயாக மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஒயின் போயிட்டு இருக்கா. ஒயின் போயிட்டு பாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாஸ் அப்படி ஒயினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாஸ் நான் சுகா சொல்லி திரும்புறாங்க. பார்த்தாக்கா சுகா போகிற ஒயனே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, இது வரைக்கும் யாரையுமே பார்க்க மாட்டானே வச்சு பார்த்துருக்காங்க. முதல்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்மைல்லாம் பண்ணுறாரு. இப்போ நம்ம சின்ன கேட்குறாங்க என்ன சுகா ஸ்மைல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எவ்வளோ அழகாக இருக்கால, ரொம்ப சின்ன பண்ணா கூட நினச்சா சொல்கிறாங்க. அப்போ நம்மளை பற்றி எழுதுலாம் இவங்க தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க எழுதுறாங்க சொல்கிறாங்க. எனக்கு இவங்க பர்சனாக கூப்பிட்டு தேங்க் பண்ணுவோம் சுகா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்கு நினைக்கிற சொல்கிறாங்க. இல்லை நம்ம மேனேஜர் விட்டு பேசுவோம் சரியா சொல்கிறாங்க. ஓகே கொஞ்சம் மேனேஜர் வச்சு நம்ம பேசுவோம் சொல்கிறேன். சரி வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த அவெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஒயினுக்கு ஒரு கால் வருது. ஒயின் போய் கொஞ்சம் ஹலோ சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்க பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்கள் எதுக்கு சார் ஒயின் கேட்குறாங்க. உங்களுக்கு தேங்க் பண்ணுமா சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் நான் வந்து ஒரு நாள் ஒரு சிஇஓ சரியா, எனக்கு வந்து எல்லாரை பற்றியும் ஆர்டிகல் எழுதுதான்
ஃப்ளைட்ஸ் இருக்குது, அவங்களோட பிஹைண்டில் வர ஸ்டோரிஸ் வந்து நாங்கள் எழுதுறது எங்கள் ஃப்ளைட்ஸ் இருக்குது, மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோக்கு அது சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் வச்சுக்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கா. இல்லை மேடம் உங்க ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க, அவங்க மீட் பண்ண சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பிரதரை கேட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஒயினில் போகிற ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயின் சொல்கிறாங்க, இந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க என்னை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று பார்க்கணுமா, ஆமாம் என்னை பார்க்கணுமா, எனக்கு தேங்க் பண்ணுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. என்ன ஜிம்லாம் பேசுகிற, நீ இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிகல் எழுத சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எல்லா ஐடியாவும் நீ தானே கொடுத்த, அவங்க பிஹேவியர் நடக்க சொல்லிட்டு நீ தானே கேட்குற, எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், நீ கருத்து தான் எழுத சொன்னேன், நான் ஜஸ்ட் எழுதுக்கு அவ்வளோதானே அப்படி போக சொல்கிறாங்க. பாரு ஏன்னா ஈஸியாக ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் அதுக்கு எல்லாமே கரெக்டாக ஒரு தத்துரூபமாக இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த மாதிரி அழகாக எழுதுறது நீ தானே. உனக்கு அது எப்படி நீ கற்பனை அப்படி அவங்க லைஃப்பில் நடக்கிறத ஒருத்தவங்களால புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ அந்த வார்த்தைகளை வந்து அவ்வளோ அழகாக எழுதிட்டு இருக்கு, அதனால மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகுது சேருது, அப்படி வந்து கிரெடிட்ல உனக்கு தான் கிடைக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னா சொல்கிறாங்க. பாரு கண்டிப்பாக மீட் பண்ண சரியா சொல்கிறாங்க, எனக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பேசாமல் அந்த கம்பெனிக்கார ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க தப்பு, அவங்க ஒரு ஐடியில் கூப்பிட்றாங்க சொல்லி ரெஸ்பெக்ட் பண்ணி போ சரி, அவங்களுக்கு வர வைக்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை நம்ம கம்பெனிக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே போனாக்கே ஒரு மாதிரி ஆக்குவதாக இருக்குமே சரி வைன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கேளு ஓகேவா, அவங்க வர நிற்கி நம்ம ஆஃபீஸ் சொல்லி லீவ் விட்டுலாம், லீவ் விட்டேன்னா யாரும் அவங்க பார்க்காம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஒயின் பார்க்குற கரெக்ட் அப்படி சொல்லிட்டேன். ஒயினுமே ஓகே சொல்கிறாங்க. எங்கள் பிளேஸ்க்கு வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் சொல்கிறாங்க. ஃபைனில் அன்றைக்கி நம்ம ஜிம்மில் ஆஃபீஸை ஹாஃப் டே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு அவங்க வரது லஞ்சுக்கு நமக்கு லஞ்சுக்கு வரதுனால இவங்க ஹாஃப் டே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸை எல்லாரும் போயிடுறாங்க. ஒரு பெரிய கம்பெனி இப்போ தான் நம்ம அவங்க ஃபஸ்ட் டைம் வராங்க. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஃபைனாக வந்து ஒரு பெரிய டைனிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ரூம் வந்து ஒரு பெரிய ரூமு, டைனிங் டேபிள் வச்சு ரொம்ப நேரம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபுட்டில் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு எப்படினாக்கா அவங்க என்ன பிடிக்கும், எந்தெந்த மெம்பருக்கு அந்த மாதிரி ஃபுட்டு பிடிக்கும், யாருக்கு எது ஒத்துக்காது சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் செஃப் வச்சு குக் பண்ணியிருக்காங்க போல். அந்த லஞ்ச் வந்து ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒயின் வந்துட்டு இப்போ அவங்க வரும்போது ரொம்ப அழகாக ஃப்ளவர்ஸ் கூட வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினோட ஒயினுடைய செக்ரட்டரி ஓகேவா யார் அப்படின்னாக்கா யோன்ஜின் ஓகே, அவர் தான் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக லஞ்ச் ஆகிடுறாங்க. ஜேகே உள்ள வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு கணக்கு ஃபுட்டு தான் தெரியுது எனக்கு. டேபிளில் வெரைட்டி ஃபுட்டு எல்லாம் செஃப் குக் பண்ணுது. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஆணும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேங்க பார்த்து சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா ஃபுட்டு அவ்வளோ வெரைட்டியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்கு கேஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகா மட்டும் நம்ம ஒயினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறாங்க. அதை வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. அதை உட்காருங்க. இப்போ நம்ம ஒயினுக்கு அவ்வளோ அவசரம் இருக்குது. இப்போ நம்ம ஜின் பார்க்குறேன். நீ அவசரம் ஆகாதம்மா சரியா சொல்கிறாங்க. எனக்கு நீங்களும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கு, நான் அவசரம் ஆகாத. நான் கூட சொல்கிறாங்க. நீ கூட சொல்கிறாங்க ரொம்ப பெரிய பொண்ணு, ரொம்ப ஏஜ் பீப்புளாக இருக்கும்னு நினச்சி சொல்கிறாங்க. ஏஜ் பீப்புளாக இருக்கும்னு நினச்சிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவ்வளோ அழகாக எழுதுறீங்க இல்லையா, நாங்கள் என்ன நினச்சிட்டோம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு எங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ரீசனாக அப்படி எழுதுறாங்க நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் இப்படி ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ அழகாக எழுதுவோம்னு நினச்சி பார்க்குறப்ப அப்படி சொல்கிறாங்க. இப்போ மேம்ஜன் பார்க்குறாங்க. ஆமாம் எங்கள் மேடம்க்கு நிறைய டேலண்ட் இருக்க சொல்கிறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்கிறாங்க. சுகா மட்டும் எது பேசுவோம் ஒயினை பார்த்துருக்காங்க. ஒயின் ரொம்ப அழகாக சிம்பிளாக உட்காந்துருக்கா, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ நம்ம ஜினி கேட்குறாங்க. சொல்லுமா உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க, எங்களை பற்றி மட்டும் எல்லாரும் பற்றி எழுதுறீங்க இல்லையா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஏன்னா உங்களுக்கும் நிறைய எனிமிஸ் அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பாங்க, ஏன்னா எங்களோட ஹேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹேட்டர்ஸ் தான் இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். ஆமாம் இப்போ நிறைய அட்டாக் வந்துருக்கு, நிறைய வந்துட்டு இருந்தாக்கா அது த்ரெட்ஸ்லாம் வர சொல்கிறாங்க. த்ரெட்ஸ் வருமா, ஆமாம் நிறைய வரும், எங்களுக்கு டெத் த்ரெட்ஸ்லாம் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம் சொல்கிறாங்க. இந்த காமெல்லாம் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. நீ இவ்வளோ பொண்ணா வந்து இவ்வளோ போல்டாக சொல்கிறாங்க. எனக்கு பிகைனில் அண்ணா இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு அண்ணா இருக்காங்க சொல்லிட்டு ஆமாம் ஹீஸ் எம்டி சொல்கிறாங்க. நீ எம்டி என்ன சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் நாங்கள் ஒரு சிஇஓ தான் ஓகேவா, அந்த கம்பெனியில் ஒரு சிஇஓ, நான் இந்த நியூஸ் சேனல் தான் ஒரு சிஇஓவாக இருக்கேன், எங்களுக்கு தனி ஒரு கம்பெனி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கேட்குறாங்க. அதாவது பார்க் குரூப் கேள்விப்பட்டு சொல்கிறாங்க. பார்க் குரூப் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க் குரூப்போட சிஇஓ எம்டி தான் அண்ணா ஓகேவா, நான் பார்க் குரூப்போட செகண்ட் ஒரு ரெண்டாவது வாரிசு, அது என்னுடைய நான் வந்து டாக்டர், என்னோட அண்ணா வந்து எப்படியாவது சன் அண்ட் டாக்டராக இருப்பாங்க ஓகேவா, நான் செகண்ட் சைல்டு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க செகண்ட் சைல்டு நான் தான் அப்படி சொல்லிட்டு போயின்னு சொல்லிட்டுருக்கா. அப்படின்னு ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாங்க. எனக்கு நம்பர் ஒன் குரூப்பே அதுதான். இப்போமா சுகாக்கு ஷாக் ஆகிடுது. எனக்கு அவ்வளோ ரிச்சான ஒரு பொண்ணா இவ்வளோ சிம்பிளாக இருக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் எங்கள் நாங்கள் தான், எனக்கு நானும் அண்ணா தான் மேக்ஸிமம் கம்பெனியில் ரன் பண்ணுறோம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் அண்ணா தான் ஒரு ஐடியா கொடுப்பாரு, இவன் நான் உண்மையாக சொல்லி ஆகணும் என்ன சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஆர்டிக்கல் எழுதுறது மட்டும் தான் நான் தான் எழுதுறது மட்டும் தான் நான், மற்றபடி உங்களை பற்றி உங்கள் பிகைல நடக்க சொல்கிறது என் அண்ணா தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறது என்னமா சொல்லி கேட்குறேன். ஆமாம் என் அண்ணா தான் இறந்து சார் எனக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவார் ஓகேவா, என் பிகைல அண்ணா தான் சப்போர்ட் பண்ணுறாரு, நான் பார்த்தா பார்த்துக்கிறது அவர் தான் இருக்கார், நான் ஈஸியாக எழுதுவேன், ஆனால் என்னை பற்றி யாரும் அப்புறம் என்ன யாரும் அட்டாக் பண்ணாமல் இருக்கட்டும் ரீசனும், அப்புறம் செகண்ட் வந்துட்டு எங்கள் கம்பெனி பாஸ் சேஃபாக இருக்கட்டும் ரீசனும் என் அண்ணா தான், எல்லாத்தையும் அவரை மென்டல் சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப பெரியவராக சொல்கிறாங்க. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து 2 years ஏஜ்க்கு அப்போ சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ஜஸ்ட் 2 years ஏஜ்க்கு அப்போ சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு நார்மல் ஏஜ் தான். நம்ம ஜேகே மற்ற யாருக்கும் ஈக்குவல் ஏஜ், அதாவது டேவுக்கு ஒரு ஈக்குவல் ஏஜில் இருக்காங்க, நம்ம ஜேகேக்கு மட்டும் 2 years பெரிய பையனாக இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்கணும் அண்ணா கேட்குறாங்க. அது வாசிட்டு 1 second இப்போ ஜேகே தான் இந்த ஃபோன் அனுப்பி காமிக்கிறா. ஜின்னு பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்க என்ன சொல்கிறது, ஜின்னு கூட
ஃபஸ்ட் ஃபோட்டோ காமிக்கிறாங்க. உன் அண்ணன் ரொம்ப அழகாக இருக்காரு நான் கூட நினச்சேன் நீ ரொம்ப அழகாக இருக்க ஒரு ஏஞ்சல் மாதிரி சொல்லிட்டு உண்மையை சொல்லப்போனா சொல்கிறாங்க என்னை விட என்ன அழகாக இருக்காரா சொல்கிறாங்க. அதான் உண்மை சின்ன சொல்கிறாங்க. ஆமாம் நானே சொல்லுவேன் என்ன ஒரு ஏஞ்சல் மாதிரி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என் அண்ணாவை பட்ட கொஞ்சம் நான் கஷ்டப்படும் தெரியுமா அப்படி சொல்லுவேன்னு சொல்கிறா. என்னம்மா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்துட்டு என் அண்ணா பண்ணி எனக்கு ரேஸ் சொல்லுவாங்க. என் அண்ணா வந்து இப்போ நீங்களும் ஐடியா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஐடியா இருக்கீங்க உங்களுக்கு சொல்கிறாங்க ஒரு நியாயம் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் என் அண்ணா ஸ்கூலில் ஜஸ்ட் டான்ஸ் எல்லாம் பண்ணுவானோ அதுக்கே உங்களுக்கு கம்ப்ளீட் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ஜேக்கி கூட கியூரியஸாக பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்கே காட்டுங்க ஜேக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம இன்ஜினியரிங் இங்கே பார் டாக்டர் காமிக்கிறாங்க. ஜேகே எப்படி தெரியும் யார் லவ்லாம் பண்ணதில்லை. அவர் ஜாலி ஸ்ட்ரீட் ஒரு பையன் தான். எனக்கு இங்கே வீஹோ பேர் தான் நம்ம சுகா வந்து சிங்கிள் நம்ம ஜேகே சிங்கிள் மற்றபடி ஆம்ஜிட் பேர். இப்போ நம்ம ஜேகே வாங்கி பார்க்குறாங்க. அப்படி ஃப்ரீஸ் சார் எனக்கு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி இந்த எப்படியாக்கா அந்த கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுக்கிட்டு நம்ம ஜிம் வந்து க்யூட்டாக இருக்காரு. அந்த கோட் ஷூட் போட்டு வியர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பா அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜேகே இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. உண்மையாகவே வந்துட்டு இப்போ ஒரு ரூம் பண்ணிருக்காங்க. நம்ம ஜேகே பார்த்துருக்காங்க குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம கவனிச்சுட்டு பார்க்குறாங்க. எங்கள் ஜிம் சார் பார்த்து எல்லாமே பாராட்டுவாங்க. இவர் மட்டும் எனக்கு இது காண்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை டேக் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. டேக்கர் பிடிச்சி ரொம்ப அழகாக இருக்காங்க. சரி பார்த்துட்டே இருக்காங்க வச்சுக்கிறாங்க. ஆமாம் ஜேஹப் எல்லாரும் வாங்கி பார்க்குறாங்க. நம்ஜின்லாம் வாங்கி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ஜின் பார்க்குறாங்க. ஏமா உண்மையாக உங்கள் அண்ணன் தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ எங்கள் அப்பாவுக்கும் கம்பெனி இருக்குது. அவர் அதை ரன் பண்ணுவார். எனக்கு ஒரு ஃபேக்ட்ரி கூட ரன் பண்ணுறாரு. மற்றபடி நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறோம் எல்லாமே. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி கூட ஏதாவது இம்பார்ட்டன் முடிவு எடுக்கிறாங்க என் அப்பா கேட்பாங்க. நான் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன் முடிவு எடுக்கிறாங்க என்னோட அண்ணன் கேட்பான்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் எனக்கு என் அப்பாவை என் அண்ணாவை கைட் பண்ணது என் அப்பா எனக்கு கைட் பண்ணது என் அண்ணா. ஓகேவா நாங்கள் எப்போதும் ஒப்பீனியன் கேட்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி பெஸ்ட் லீடரோ அதே உங்களை பற்றி எப்படி இவங்க எப்படி உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறோம் அதே நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரமேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள் அண்ணா அந்த பொண்ணும் அந்த பையனும் பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ள இருக்காங்க. அது இந்த எங்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க. நம்பிச்சு ரொம்ப எப்படியாவது இன்ஸ்பிரேஷன் ஆகுது. ரொம்ப அழகாக கேட்குறாங்க ரெண்டு பேரை பற்றியும். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒயின் வந்து நிறைய ஷேர் பண்ணுறாங்க அண்ணனை பற்றி. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் உங்கள் அண்ணன் நீங்கள் கூப்பிடல அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா ஏன்னா அவர் பிஸியாக இருக்காரு சொல்லி பிஸியாக இருக்காரு. ஆமாம் சொல்கிறாங்க பிஸியாக இருக்காரு சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம் நாங்கள் பார்த்துருக்கோம்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஒயின் ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு இப்போ இவங்க திரும்பி பார்க்குறேன். ஜேக்கி வேடா ஜேக்கே எனக்கு உங்களுக்கு ஃபுட் இருக்கா அவர் கண்ண முடியாது ஃபுட்டு பார்க்காம அவங்க அண்ணன் பற்றி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறோம் 1 செகண்ட் சொல்லுவாங்க. அண்ணா ஃபோன் வந்துருக்கு. இப்போ ஒயின் பண்ணுறா அவளை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். ஜிம் வந்து ஒயினோட ஜிம் வந்து அண்ணன் கூப்பிட மாட்டா அண்ணன் கூப்பிட்டு ஜஸ்ட் ஜிம்மின்னு கூப்பிடுவா சொல்ல ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. ஒயின் சொல்கிறாங்க இன்றைக்கி அப்பா அம்மாவோட வீக்கெண்ட் பார்ட்டி சொல்கிறாங்க. எனக்கு வீக்கெண்ட் பார்ட்டி ஆமாம் சொல்கிறாங்க. அதான் அவங்க வீட்டில் ஃபேமிலி பார்ட்டி வைப்பாங்க. அது வந்து அவங்க கலந்துக்கணும் கம்பல்சரி. அதனால் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் நாங்கள் இருக்கோம். அவங்க வீட்டு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீடு அவுட் ஆஃப் சிட்டி இருக்குது. நம்ம போகணும் ரெடியாக இருக்கேன் எனக்கு வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்ட்டியில் முடியல சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல யாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியா அப்புறம் வந்து வெயிட் பண்ணவா கேட்குறாங்க. எனக்கு ஜேக்கி இப்போ ஜிம் வந்து அவரோட கம்பெனி இருப்பார். நியூஸ் கம்பெனி வேறு இன்னொரு கம்பெனி வேறு தனியாக இருக்குது. போய் என்ன பண்ணுறா நீ பசங்க ஏன் இங்கே வரக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஆமாம் சொல்லி நீ வரையா கேட்குறாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே நான் வந்து ஒரு கேபில் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இனிமேல் சரி சொல்லிட்டு போன வச்சிடறா. இப்போ நம்ம ஜிம் டேரக்டர் வந்து ஆஃபீஸ் தான் வராங்க. அவர் வந்து டேரக்டாக நம்ம அவரோட கேபில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒயின் சொல்கிறா சரி ஓகே நம்ம சீக்கிரம் சாப்பிடலாமா எனக்கா சொல்கிறாங்க. ஏன் மாவு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் சொல்கிறா இந்த ஒரு ஃபேமிலி டின்னர் இருக்க சொல்கிறாங்க. ஃபேமிலி டின்னர் ஆமாம் ஃபேமிலி பார்ட்டி வந்து வீக்கெண்டில் இருக்கும் சொல்கிறாங்க. அதில் பார்ட்டி சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் ஒன்றா பேசுவோம். எங்கள் வீட்டு ஏன்னா பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கோம் இல்லையா என்ன நடக்குது இப்போ ஷேர் பற்றி பேசுவோம் நிறைய விஷயம் நாங்கள் பேசுவோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கம்பல்சரி கலந்துப்போம் அது நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி சொல்லி ஒயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அண்ணா வருவா சொல்கிறாங்க. ஏன்னா என்னை பிக் பண்ண வந்திருக்காரு சொல்கிறாங்க. வந்திருக்காரு ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்காரு சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க எங்கே இருக்காரு சொல்கிறாங்க. இதே ஃப்ளோரில் தான் என்னுடைய கேபின் இருக்காரு அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். இப்போ ஜேக்கே தான் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன் அந்த பக்கம் இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டெய்லாம் பார்க்குறது சாப்பிட ரெஸ்ட் ரூம் கேட்குறா சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன் நீங்கள் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே டேரக்டாக வெளில போயிட்டு டேரக்டாக போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கேபின் இருக்குது அது சிஓ கேபின் போட்டிருக்கு. நம்ம ஜேக்கே எட்டி பார்க்குறாங்க பார்த்துக்கா அங்கே நம்ம ஜிம் நல்லா உட்காந்துருக்காரு அழகாக உட்காந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காரு. சின்சியராக ஒரு லைட் பிங்க் கலர் ஷர்ட் அவர் கோட் வேர் பண்ணியிருப்பார் ஒயிட் கலர் ஷர்ட்டு மேலே வந்து லைட் பிங்க் கலர் ஒரு கோட் ஷர்ட் போட்டு ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஜேக்கே வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. அந்த ஹேர் கலர் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கோல்டன் கலர் இருக்கும் லைட் கோல்டன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் இருந்திருக்கும். இப்போ ஜேக்கி பார்த்துருக்காங்க. அப்படி ஜிம் வச்சுக்கவங்க பார்த்துருக்காங்க. அவருக்கு அதுக்கு பார்த்து சும்மா இருக்குங்களா டோர் நான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஆரம்பி பார்க்குறாங்க. ஒயின் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜேக்கின்னு இருக்காங்க. ஜிம் டக்குனு அவருக்கு ஹவுஸ் ஆகிருக்கு ஆனால் டக்குனு இருக்கிறாங்க எந்திரிச்சிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது என்ன கேட்குறாங்க. இல்லை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேட்டேன் ஸோ ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை ஏன் சொல்கிறாங்க கேட்டேன் அப்படி ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் போமா இருக்குது என்ன வேணும் கேட்குறாங்க. நீங்கள் சாப்பிடலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் உட்காந்துருக்காங்க சாப்பிடாமலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. ஜிம்மு வாங்கலை வந்து கம்பெனி எங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம் சொல்கிறாங்க. கம்பெனி ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம்மு கேட்குறாங்க ஆமாம் வந்து எங்களுக்கு கம்பெனி கொடுக்காம சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பேங்க் கூட இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி கிட்ட வராங்க. இப்போ ஒரு ஸ்க்ரீன் வந்து அவங்க ஸ்க்ரீன் பட்டன் இருக்குது ஆன் பண்ணுறாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரீன் அவங்க கவர் ஆகுது. ஆக்சுவலி ஆஃபீஸில் யாரும் இல்லை. இப்போ ஜேக்கி ஸ்க்ரீனை போட்டுவிட்டு பக்கத்தில் வராங்க. ஜிம் பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு
அவங்க உடம்பு சொல்லுவோம் தப்பாட்டுக்காக சொல்கிறாங்க. இது உண்டையா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசலாம்னு ஜிம் மனசுக்கு நினைக்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க, நீ நினைக்கா ரெஸ்பெக்டாக பேசலாம்னு சொல்லிட்டு ஓகேவா, ரெஸ்பெக்டாக பேசுறது என்ன அவ்வளோ பெரிய பாசம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் அப்படி சொல்ல ஓகேவா சொல்கிறாங்க, நீ ஜஸ்ட் 2 இயர்ஸ் கூட பெரிய பையன், அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் தரணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன எப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்கப்பா, இது டீமில் சரியா, அவனோட மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்டாக இல்லாமல் பேசிட்டு இருக்கிறதுக்கு அது மாதிரி என்ன என்கிட்ட பேசாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அப்போ நீ வாட்ச் பண்ணுறியா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்படி வாட்ச் பண்ணுறேன் நான் ஜிம் எனக்கு ரெஸ்பெக்ட்லாம் பேசுறது பார்த்துருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க, அது ரெஸ்பெக்டாக மனசில் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்லியாக பேசுறது தப்பு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க, ஜிம்மே தப்பு இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் திரும்ப போகிறீங்களா ஸோ கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, சும்மா நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்து என்ன பண்ணுறது என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. கன்ஃபர்ஸாக ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க ஜெக்கிட்ட, ஆமாம் எனக்கு பிடிச்சது ஓகே நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பார்த்திமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க, ஐ லவ் யூ பார்த்திமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் இன்டர்நேஷனல் பிளேயர் வாங்கி சொல்லுவாங்களே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, உனக்கு தெரியும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே ஜஸ்ட் எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோ மதம் நம்மள இல்லை உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ தான் எங்களை பற்றி அனலைஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னத்துக்கு நீ தான் எங்களை பற்றி அனலைஸ் பண்ணி அழகாக எடுத்துட்டு இருக்கு உன் தங்கச்சி கையில கொடுக்குறது நீ தானே சொல்கிறாங்க. மாஸ்டர் மைண்ட் நீ தானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக சார் பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களை பற்றி எல்லாமே உங்கள் தங்கச்சி என்கிட்ட சொன்னால் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க ஓகேவா, எனக்கு மற்றவங்க மாதிரி மற்ற தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகே எனக்கு உடம்பு பற்றி கூட தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் ஓகே நீங்கள் ஒரு ஐடல் தான் பிஸ்னஸ் மேன் ஓகேவா, பிஸ்னஸ் மட்டும் தான் பார்க்கணும் புரியுதா. ஜிம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வந்திருக்கிறாங்க உங்கள் ஒரு ஐடலாக இன்வைட் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் கேட்டுக்கு என் தங்கச்சி பார்க்கணும் சரியா சொல்கிறாங்க. நான் கூட நினச்சி உங்கள் தங்கச்சி மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் தங்கச்சி கூட நீங்கள் தான் இருக்குன்னு தெரியும் இப்போ தெரியுது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிமின் தான் உனக்கு என்ன வேணும் ஜெக்கே ஜிம்மி கேட்குறாங்க. எனக்கு நீ வேணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீ வேணும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தப்பாக பேசுகிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஒரு எம்டியாக இருக்கேன் ஓகே ஒரு வருஷம் நான் இருக்கேன், நீங்கள் ஒரு பிக்கஸ்ட் ஐடல் ஓகேவா, இன்னும் ஃபியூச்சர் நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியது ஓகேவா, இப்போதையும் வளர்ந்து வந்துட்டீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, பரவாயில்ல எவ்வளோ இவ்வளோ கேரிங்காக சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்களை கேர் பண்ணல உங்களுடைய ப்ரொஃபஷனல் கேர் பண்ணுறேன் ஓகேவா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் இல்லையே அப்படி தெரிய சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை ஓகே வந்து போயிருங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு பேசுமே சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே அவர் நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு பேப்பர் எழுதுறதுக்கு இந்த நம்பர் ஓகேவா இந்த நம்பர் கால் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நம்பர் கால் பண்ண சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லலாம் அங்கே பாருங்கள் போகிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கால் வருது பார்த்துட்டே நான் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருந்தால் அவனுக்கு காணும் சொல்கிறாங்க. எதுவும் வழி மாதிரி போயிட்டா கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஆமாடா எனக்கு ஃப்ளோ மாறி வந்துட்டேன் போல தெரியல நான் வரேன் ஜேகே ஃபோன் கட் பண்ணிட்டு டைம் ஆகுது ஏன்னா ஃபுட் நேரம் பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு போல நான் போய் சாப்பிட்றேன் சரி ஜேகே போயிடறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறான் அவன் பாட்டுக்கு வந்தான் கிறுக்கலாம் இவான் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு ஐடியில் உன்னை பார்த்து எவ்வளோ இந்த கிரேஸே வந்து குழந்தை வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. நீ எனக்கு நீ பாட்டுக்கு வர கேஷுவலாக ஃபோன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்க உனக்கு எந்த நம்பிக்கை தான் கொடுக்குறா ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே அவர் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இவங்க பார்க்க எங்கே போயிருந்து சொல்லிட்டு அதை போயிட்டு தான் சொன்னேன் சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. இப்போ சார் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு சுகா மட்டும் ஒயினை பார்த்துருக்காங்க ஜிம் நம்பிட்டு பார்க்குறாங்க. சுகா இதுக்கு ஒயின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அவளே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒயின் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குற போகலாம் ஜிம் சொல்லிட்டு சரி சொல்லிட்டு போய் போகிறாங்க. இப்போ ஜிம் ஒயின் 2 பேருமே அவங்க கூட அந்த பார்ட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேமிலி பார்ட்டி அட்டன் பண்ணி தான் ஜிம்முக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து இருக்குது. ஜிம் பார்க்குறது யாராச்சும் ஓப்பன் பார்த்தாக்கா அண்ணன் நம்பராக இருக்குது இது யார் அண்ணன் நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணுற சொல்லிட்டாங்க. ஹாய் எப்படி வந்துருக்கு ஹாய் ஆசை ஜிம் பார்க்குறது சரி விட்டு சொல்லிட்டு ஹாய் எப்படி சொல்லிட்டாங்க. யார் எப்படி கேட்குறாங்க. ஜிம் கேட்க வந்து பையன் பார்க்குறாங்க. எனக்கு உங்களால் தெரியும் சொல்கிறாங்க. தெரியுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் சரி ஓகே யார் எங்கள் ஸ்கூல் மீட்டாக காலேஜ் மீட்டாக ஜிம் கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அதில் அப்புறம் சொல்கிறாங்க லைஃப் மேட் சொல்கிறாங்க. லைஃப் மேட்டாக அதை ஜிம்முக்கு வந்து புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு ஜேகேவாக இருக்கணும் சொல்லியாக்கா நம்பர் தான் அவர் நோட் கூட பண்ணவே இல்லை நீ எப்படி அந்த நம்பர் கொடுக்குறது எப்படி தெரிஞ்சிருக்கும் ஜேகே பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு மார்க்கு சரி ஓகே ஜிம் தான் ஒயன்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பர் தான் ஷேர் பண்ணியா கேட்குறாங்க. நான் யாரும் கொடுத்தா சொல்கிறாங்க. இல்லை நம்ம நம்பர் நிற்க யாருக்காவது சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறான் இப்போ தான் ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. வீட்டு மெம்பர்ஸ் நம்ம நம்பர் கேட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தா சொல்கிறாங்க. எதுக்கு கொடுத்தா சொல்கிறாங்க. அது சும்மா கேட்டாங்க கொடுத்து ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கே அவங்க தான் எல்லாரும் எனக்கு தான் அவங்க ஐடியில் தானே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் ஆர்மி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுருக்கா. உன்னை வச்சுக்கிட்டு சரி ஜிம்மி திட்டாங்க. ஏன் ஜிம்மி என்னாச்சு கேட்குறாங்க. அது ஒன்றும் ஜிம்மிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிம் தான் அந்த நம்பர் பிளாக் பண்ணி விட்டுறாங்க. இது பிளாக் பண்ண வந்து பக்கம் ஜேக்கு மெசேஜ் போக மாட்டேங்குது. ஜேக்கு பார்த்து பிளாக் பண்ணிட்டா நான் ரொம்ப கோவமாக இருக்குது. நீ எனக்குலாம் பிளாக் பண்ணி விட்டு நான் ஜேக்கு தான் இப்போ டெய்லி டெக்ஸ்ட் பண்ண ஒவ்வொரு நம்பர் புது நம்பராக டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜிம்மில் டயர்டாக இருக்குது ஒரு கட்டத்தில் ஜிம்மில் நம்பர் மாற்ற முடியாது. என்ன ரீசனாக்கா பிஸ்னஸ் போய்ட்டு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் கான்டாக்ட் மாற்ற முடியாது. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டோம் பேசாமல் எல்லா டேட்டாவும் இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணலாமா ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட மேனேஜர் ஜிம்மோட செக்ரட்டரி என்ன வேணும்னு பார்க்குறீங்க. என்ன ஜிம்மியே இவ்வளோ சஃபர் ஆகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரியே சொல்லிட்டாங்க. அது பேசாமல் கூட்டு பேசுறது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மு சரி ஓகே நீ வண்டி வா சொல்கிறாங்க. ஃபைனல் ஜேகே ஜிம் மீட் பண்ணுறாங்க.
ஜிம் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேவா சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த மாதிரி பார்க்காத ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போ, நீ ஒரு ஐடியில் இருக்க உனக்கு அழகான கரியர் இருக்குது, நான் ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிளேஸ்க்கு நீ வரதுக்கு உன் லைஃப்பில் எவ்வளோ மிஸ் பண்ணிப்பா ஜிம் சொல்கிறாங்க. அது ஜேக்கு இன்னும் பழக டீப்பாக ஜேக்கு பார்க்குறேன் என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா, அவளுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பார்க்கலாம் சொல்லி ஜேக்கு நான் வச்சுக்கிறாங்க ஜிம் பார்த்துருக்காங்க. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நீ பேச நான் கேட்குறேன் ஜேக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் உங்க கதையை சொல்லிட்டு இருக்கேன் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் நீ கதை சொல்லிட்டு இருக்க, நீ சொல்லு ஜேக்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன்னை திட்ட முடியாது சொல்ல சொல்கிறாங்க. பாரு பிஸியாக இருக்கும் அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னால் ஃபோக்கஸ் பண்ணணும் சரியா. ஜிம் சொல்கிறாங்க அந்த நம்பர் ரிசார்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நான் மட்டும் சொல்லவா சொல்லி என்ன சொல்கிறாங்க, நீ ஜஸ்ட் எங்கூட பேசுவார் ஓகே, எனக்கு கூட பழகிப்பாரு, எங்கூட டேட் பண்ணிப்பாரு, உனக்கு பிடிச்சிருந்துட்டாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம், இல்லைக்கா நம்ம வந்து இப்படாக்கா அது வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஓகே, முடிச்சுக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம் ஓகேவா. அப்போ ஜேக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அங்கே பாரு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியும் ஓகே 24/7 பிஸியாக இருக்க ஒரு பர்சன் எனக்கு தெரியும் ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் மேன், செகண்ட் ரொம்ப ஹார்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஓகேவா, எப்படாக்கா ரெஸ்ட் பற்றி யோசிக்க கூட மாட்டேன். அப்புறம் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இவருக்கு எப்படி அவருக்கு தெரியுமா, அதுமாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே, நிறைய பேர் உங்கள்கிட்ட எப்படினாவது அப்ரோச் பண்ணணும் அவங்க வந்து கரெக்டாக நினைக்கிறாங்க, நீ யாருக்கு ப்ளேஸ் கொடுக்கவே இல்லை சரியா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது புரியாமல் அங்கே பாரு உனக்கு எப்படி நம்ம தெரியுமா, எனக்கு உனக்கு எப்படி தெரியும் ஓகேவா, இதுக்கப்புறம் யாராவது ப்ளேஸ் பண்ணால் கூட ட்ரை பண்ணால் கூட நீ அவங்க திரும்பி கூட பார்க்கல ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு 100% இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது எனக்கு 100% ஆமாம் அங்கே இட்ஸ் மீ ஜேகே அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்னடா போய் அதில் பார்க்க ஜேகே ஜிம் பார்த்துருக்காங்க பாரு சொல்கிறாங்க. நீ நினைக்கலாம் ஓகேவா, நீ எப்படி இது வலுக்கு கிரெஸ்டிக்கு அந்த நாள் ஓப்பிட்டு சொல்லிட்டு அதான் உண்மை ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அவங்களை பற்றி ஒரு ஐடியா ஓகே அவ்வளோதான், ஆனால் நானும் ஒரு 6 மணி ஹோம் தானே, எனக்கு ஒரு லவ் வேணும்ல சரியா, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு சரியா, எனக்கு ஒரு லவ் பண்ணணும், டேட் பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை பார்த்துக்கணும் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறிக்குங்க பாரு உன் ட்ரீம் நீ தான் இன்வெஸ்ட் மெம்பர் ஓகேவா. செகண்ட் எனக்கு இன்னும் நிறைய ஐடியா கரியர் இருக்குது, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தான் நீங்கள் டெவலப் ஆகிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்குள்ளே எவ்வளோ ஹேட்டர் சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணிட்டேன்னு தெரியல, நீங்கள் உங்கள் ட்ரீம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா. லட்சம் பிடிச்சி நிறைய இருக்குது ஓகே, உங்கள் அழகான சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய பேர் ரோல் பண்ணுற பார்க்குறாங்க, அதை நீங்கள் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணுங்க சரியா. ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. இப்படி இந்த மாதிரி பேசுனாலும் இன்னும் டீப்பாக ஃபாலோ ஆகுறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்கள் நல்லது வந்து சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் தேவை ஓகே, எனக்கு லவ் பண்ணுறது சொல்லி எனக்கு அது மட்டும் போகும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் சொல்ல ஓகேவா, நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே கூடாதுனாக்கா நான் குட் மார்னிங் பண்ணால் நீ குட் மார்னிங் ஜேக்கேன்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. சாப்பிட்டியா நான் கேட்டேன், சாப்பிட்டு ஜேக்கே நீ சாப்பிட்டேன்னு கேட்டு வச்சுக்கேன், நான் பண்ணவே மாட்டேன் ஓகே, அது நீ பண்ண வச்சுக்கேன், அது வந்து நீ ரிப்ளை பண்ணல, நீ கண்டுக்காம வச்சுக்கேன், நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு கடவுளே சொல்கிறாங்க. நீ நடந்துக்கிற பொறுத்தா இருக்குது பேபி ஜேக்கே சொல்கிறாங்க. இது பேபியா ஜிம்மி சொல்கிறாங்க. ஆமாம் ஜேக்கே சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் கூட பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மி நான் சொல்லிட்டேன் ஓகே, எனக்கு டைம் இருக்குது டைமில் ஓகே அப்படிங்க எனக்கு ரிஹர்சலுக்கு போட்டா செக் கேட்குறாங்க. ஜிம்மி தான் போ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் பாருங்க ஜிம்மி வந்துட்டு அவங்க பாடிகார்ட்ஸ் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜேகே போயிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் கார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவர் கம்பெனி வரைக்கும் போயிட்டு நம்ம ஜிம்மில் ஜேகே கம்ப்ளீட் போனதுக்கப்புறம் கார் ரிமூவ் ஆகுது. ஜேகே பார்க்குறாங்க. என் மேலே இவ்வளோ கேரில் இல்லை நாமக்கு வேறு யாரும் தான் கேர் பண்ணி தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு தான் ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ டீப்பாக ஃபாலோ அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது பக்கம் சுகா பார்த்தா ஒயின் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு, ஒயின் ஞாபகமாகவே அவருக்கு இருக்குது, எந்த பொறுப்பு ஒயின் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையுமே என்ன பூனைக்குட்டி உனக்கே ஒரு பாசம் இல்லாமல் கொஞ்சம் சேர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நான் உனக்கு வந்து பூனைக்குட்டிக்கலாவே வர நினச்சி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நானும் ஹியூமன் தான் லாஸ்ட் வச்சுருக்காங்க, நீ ஒத்துக்கிற ஹியூமன் சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. ஜேகே கேட்குறாங்க. அது நம்ம ஜேகே கேட்குறாங்க ஒத்துக்கிறது அவர் சொல்கிறாங்க. நான் கூட ஸ்டோன் நினச்சிட்டு சொல்லிட்டு அவர் அது டேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன் ஜெகா அப்படி சொல்கிறாரு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ஸ்டோன் மேலே உட்காந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, அவரும் கொஞ்சம் லேசியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஃபன் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு தான் ஜிம் ரொம்ப டயர்டாக அந்த பெட்டில் படுக்கிறாங்க. இப்போ ஜேகே கிட்ட குட் நைட் அப்படி சொல்லி வந்து கேட்க ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம குட் நைட் சொல்ல மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். குட் நைட்டில் போடுவோமே ஜிம் குட் நைட் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற ரொம்ப ஹாப்பி இருக்கும். ஸ்மைலி இமோஜி போடுறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு சிரிக்கிறான். அப்போ ஜிம்மே எனக்கு டயர்டாக இருக்க தூங்க போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. அவர் புரியுது எனக்கு அவன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓகே டயர்டாக இருப்பேன் நேரம் தூங்கு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது சரி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறவங்க ஒரு தூக்கம் வரேனாக்க நீ சாங் எதாவது ப்ளே பண்ணி பிடிச்சி சாங் வச்சு விட அழகாக தூக்கம் வரும் ஓகேவா நீ கேட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே அவருக்கு பிடிச்ச ஒரு சாங்காக எப்படினாக்கா இந்த பீட்டஸ் சாங் ஒரு பிளேலிஸ்ட் வச்சு ஒரு ஃபேவரட் சாங் அதை ப்ளே பண்ணி விட்றாரு. அந்த சாங் கேட்டு அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஜிம்முக்கு எப்படி தூங்கினா தெரியல அழகாக தூங்கிட்டாரு. இப்போ ஜிம்முக்கு இப்படி தான் டெய்லி ஹேப்பிட்டாக இருக்குது. ஜேகே டெய்லி குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் அப்படி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடாரு. அது ஹேப்பிட்டாக போயிடுது. எனக்கு அப்படி பண்ணால் தான் இப்படி எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அப்படி பண்ணி கொஞ்சம் டேஸ் இருந்தாக்கா ஒரு ஆல்மோஸ்ட் 4 மந்த் போகுது. 4 மந்த்தில் அப்படி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அவர் மொபைல் பார்க்குறாங்க. டெக்ஸ்ட்டே வர மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லா ஒர்க்கும் பண்ணுறாரு. எம்டியாக ஃபீல் ஆகிருக்கு. என்ன ஃபீலிங் இது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் ஓகே நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண
ஆகல ஜிம்னா, எனக்கு அவன்கிட்ட ஒரு ஐடியா ஓகேவா, அவனுக்கு நிறைய கரியர் இருக்குது, ஒரு தனி ஒரு லைஃப் இருக்குது ஓகேவா. நம்ம போய்ட்டுக்கலாம் ஒரு ஆர்டினரி பர்சன், நம்ம வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் மேலே ஒரு பணக்கார ரிச்சான பையன் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அவன் லைஃப்பில் போக வேண்டாம், ரொம்ப தப்பாக ரூமர்ஸ் வரும், தேவையான பிரச்சனை வரும், கரியர் ஸ்பாயில் ஆகும். அவன் வந்து அந்த கரியர் லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான், நல்லா அச்சீவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சின்ன பையன் அதுதான் அப்போ நினைக்கிறாரு, நம்மள 2 வயசு சின்ன பையன் இல்லையா, நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம் என்ன பண்ணா கொஞ்சம் டிஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஃபாரின் போயிருக்காரு, ஜிம் வந்து ஃபாரின் பண்ண வேறு ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க போனதுனால நம்ம காண்டாக்ட் பண்ண முடியல. ஜேகேக்கு தான் அங்கே அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது, ஜிம்கிட்ட பேச முடியாமல் ரொம்ப தவிக்கிறாரு. இப்போ ஜிம் பார்க்க என்ன உனக்கு சொல்லிட்டு இப்போ வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சிச்சு, சுகாக்கு வைன் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஜேகேக்கு ஜிம் ஃபீலிங்ஸ்னு தெரிய வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க தான் எனக்கு வைன் சுகர் சொல்லவே இல்லை, ஆனால் ஜேகே ஜிம்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படின்னு பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை, ஏன்னா ரெஸ்பெக்ட் இல்லை, அது கண்டுக்க மாட்டார் மேக்ஸிமம். அப்படி தான் இப்போ நம்ம எம்ஜிஆர் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க, பாட்டா அவன் பிஸ்னஸ் மேன் அந்த பையன் ஓகேவா, அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லை நீ ஏன் பிஸ்னஸ் பண்ண லவ் பண்ணக்கூடாது வந்து ஜேகே கேட்குறாங்க, அவங்களுக்கு புரியுது ஃபீலிங்ஸ் வந்துட்டாங்க, அவருக்கு புரிஞ்சுக்கணுமே சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஜிம் ரிட்டர்ன் பேக் டு கொரியா வராங்க, பேக் டு கொரியா வந்து பழைய நம்பர் மாற்றுறாரு, அந்த மொபைல் நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போது அவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு, ஜிம் பார்க்குறாங்க, நீ எங்கே போயிட்டு அவன் மிஸ் பண்ணுற ஜேகே நிறையா எழுதிருக்காரு, ஜிம்முக்கு அப்போ ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் வேண்டாம் அப்படி சொல்லி ஜிம் லவ் அக்செப்ட் பண்ணி ரெடியாகவே இல்லை, அவருக்கு பிடிக்குது ஜேகே, ஆனால் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இல்லாமல் அப்படி வேணாம் வந்து லஞ்ச் கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்க. அப்படி கூட ஜேகேக்கு நிறைய ஃபேக் இருந்தாக்கா அது மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது, அவரை பற்றி ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஜிம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அழகாக மூவ் பண்ணுவார். ஜேகேக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கவலையே தெரியல, எனக்கு அவரும் ஜிம்முக்கு தெரியுமே ஜேகே இருந்து சொல்லிட்டு அவருக்கு அதில் கவலையே இல்லாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃபியூச்சராக வரப்போகிற பார்ட்னர் வந்து எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க, ஏன் சந்தோஷமாக வருமோ அப்படின்னு நினச்சி பயந்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஜிம்மை பார்த்துக்கணும் ஜேகேக்கு அப்படி பயமே இல்லை, அவருக்கு வந்து லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஆசைலாம் வந்துருச்சு. இப்போ இவங்க பார்க்கண்டே நீ வந்து நம்ம குரூப்பில் இன்ட்ரெஸ்ட் மெம்பராக சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஜிம்மை பிடிச்சிருக்கு, எங்கள் ஆளுங்க எனக்கு ஃபேட்டை முன்னாடி எனக்கு காமிச்சிட்டாங்க, அதுக்கு ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவங்க சிரிக்கிறாங்க சார் சொல்லிட்டு. இப்போ ஜேகே அந்த ஜிம் மீட் பண்ணுறாங்க, ஜிம் மீட் பண்ணுற சான்ஸை கொடுக்க மாட்டாரு, பிஸியாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறாரு. மேக்ஸிமம் அவர் இங்கே இருக்கிற சீவில் இருக்க மாட்டார் மேக்ஸிமம், ஏன்னா ஜேகே வந்து வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் அவர் சீவில் இருப்பார், எல்லாமே ஒர்க் பண்ணுவார். ஜேகே சேரில் கான்செப்ட் பண்ணுறாங்க, ஜிம் வேறு பிளேஸ் போயிடுவார், அவருக்கு இப்போ அங்கங்கே கம்பெனி இருக்குது, எனக்கு எல்லா கண்ட்ரிக்குமே கம்பெனி பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சுக்கு போயிடுவார். இப்படி தான் ஜேகேயோட ரிஸ்க் பெட்டர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஆகும் ஜேகேனா, அப்படி ஒரு அழகு ரொம்ப டேஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜேகே ஃபோன் பண்ணி ஒயின் டீ பேசுகிறாங்க, ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறீங்க ஜேகேன்னு கேட்குறாங்க. ஒரு அண்ணன் லவ் பண்ணுறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுவோம் என்ன அப்படி கெஞ்சுறாங்க. இப்போ ஒயினுக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டப்படுச்சு. ஓகே நம்ம அண்ணன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு ஐடியில் அவனை பற்றி பெருசாக யோசிக்காமல் நம்ம ஜிம்மை பற்றி ஒய் பண்ணுறான், அவனுக்கு லவ் பண்ணால் தப்பு, லவ் ஐடலுக்கும் ஒரு லவ் வரும் இல்லையா, ஒரு பர்சன் ஆர்டினரி பர்சன் மேலே இது மாதிரி தப்பு இருக்குது. சரி ஒயின் என்ன பண்ணாக்கா ஜிம்முடைய எப்படினாக்கா ஜிம்முக்கு பாஸ் நம்பர் எடுத்துக்கிறார், ஜிம்முக்கு ஒரு பாஸ் நம்பர் ஜிம்மில் வச்சுருக்காரு. இப்போ அந்த நம்பரை வந்து யோசிச்சு ஹேண்டில் பண்ணுறாங்க, யோசிச்சு ஜிம் நம்பர் கொடுத்துட்டாரு, அவர் பர்சன் நம்பர் வேறு மாற்றிட்டாரு, அந்த பர்சன் நம்பர் ஒயின் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு செகண்ட் வந்து ஒயின் வந்து ஜிம்மில் இருந்து பேசுகிறதா சொல்லிடுறாங்க. இப்போ ஜேகே போகிறாங்க, ஜிம் இப்போ கரண்ட்லி இருக்குது நம்ம பூசான் இருக்குது, பூசானில் ஒரு கம்பெனியாக இருக்கார். இப்போ எனக்கு ஜேகே சேலில் கான்செப்ட் பண்ணாங்க, ஜிம் பூசான் போயிருக்காரு. இப்போ ஜிம் ஜேகே வந்துட்டு ஈவினிங் டைமில் பூசான் போகிறாங்க, அது மார்னிங் கான்செப்ட் வந்துருக்கும், அவர் ஈவினிங் தான் போகிறாரு, ஒரு டைம் ஒரு 6:50 இருக்கும். அந்த டைமில் தான் ஜேகே வந்துட்டு ஜிம்மில் கம்பெனிக்கு போகிறாங்க. போயிட்டு ஜிம் பார்த்தா ரொம்ப டயர்டாக அப்படி ஒரு மாதிரி சேர்த்து சாஞ்சு உட்காந்துருக்காரு. அப்போ ஜேகே வராங்க, ஜிம்மின் அப்போ கூப்பிட்றாங்க, ஜிம் பார்க்குறாங்க, அவர் எதுவுமே சொல்லாமல் ஜேகே ரொம்ப டயர்டாக இருக்க லிஸ்ட் பண்ணாது போக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவர் எதுவும் சொல்லாமல் வந்துட்டு அப்படி ஜிம் பக்கத்தில் உட்காராரு. ஜிம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே எப்படினாக்கா ஜிம் வந்து எப்படினாக்கா அந்த சேரில் உட்காந்து கூட சோஃபாவில் சாஞ்சிருப்பாரு. ஓகே அவரோட ரூமில் இருக்க ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபாவில் லைட்டாக படுத்துருப்பாரு. ஜேகே போய்ட்டு ஜிம் பக்கத்தில் உட்காருறாங்க, அவளை ஜிம்மில் ஹெட் எடுத்து லேப்பில் வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு ஹெட் ரப் பண்ணி தராரு. ஜிம் எதுவுமே சிலமாக அழகாக தூங்கிட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணுறாரு, ரொம்ப டேஸாக ஜேகே அவாய்ட் பண்ணுற ரீசனுக்காக மட்டுமே அவர் எனக்கு பிஸியாக வச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ நம்ம ஜேகே அழகாக ஹேர் பண்ணிட்டு வந்து பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ஆய் சொல்லி பார்க்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாரு கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. பாரு ஜேகே அந்த மேரேஜ் பண்ணிச்சு எனக்கு கண்டிப்பாக கஷ்டப்படும் ஜேகே சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறதுக்கு அதை கஷ்டப்பட சரியாக சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, கரையை கேட்குறது சின்ன பையன் உனக்கு இன்னும் டைம் இருக்குது சரியாக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு அதெல்லாம் புரியுது, ஆனால் அதுக்குள்ளே 1 நேரம் கரெக்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன சொல்கிறாங்க, 1 நேரம் கரெக்ட் பண்ண நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையே சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகும், ஒன்று தான் பண்ணிக்கணும், ஒன்று தவிர வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க, நீ ஏன் கூட இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு மேலே வந்து அது கிரேஸ் லவ் இருக்குது, எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க. நீ வந்து லாஸ்ட் டைம் மீட்டிங் போகிறப்போ சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறது நான் மீட்டிங் எப்படி தெரியும்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நான் மீட்டிங் எப்படி தெரியும் கேட்குறாங்க. நீ லாஸ்ட் டைம் லண்டன் தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் வந்து லண்டன் தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பர்சன் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிம் ஜேகே ஒரு பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து பர்சன் இருந்தாரே சொல்கிறாங்க, ஜேம்ஸ் சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அவனை ஹக் பண்ணலாம் சொல்லி ஜேகே கேட்குறாங்க. நான் ஹக் பண்ண உனக்கு என்ன கேட்குறாங்க, எப்படி ஹக் பண்ணுவார் ஹேண்ட் ஷேக் கொடுத்து பண்ணிருப்படுது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பார்த்து ஜேகேக்கு ஜிம் பார்க்குறது ஜேகேக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, எனக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நீ ஒய்ஃப் நீ என்ன ஹக் பண்ணணும், நீ அப்படியே ஹக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஹேண்ட் ஷேக் கூட பண்ணு, அதை காட்டு செய்ய சொல்லி அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன இப்படி பார்க்குறாங்க இப்படி பாசிட்டிவாகனு சொல்லிட்டு
பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டு ஜேகே பார்த்து ரொம்ப பசிக்குது ஃபுட்டு வாங்கி தர சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் படுக்க கான்சர்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு பசிக்குது ஃபுட்டு வாங்கி தர ஜேகே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டாங்க எனக்கு இங்கே ஆர்டர் பண்ணி ஓகேவா, நான் ஃபுட்டில் ஆர்டர் பண்ண மாட்டேன், கம்பெனியில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க, அதுவும் கம்பெனி மொபைலில் தான் ஆர்டர் பண்ணுவோம், என் பர்சனல் நம்பரில் ஆர்டர் பண்ணதில்லை, எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் என் ஜேகே சொல்லிட்டாங்க. பார்க்குறேன் சரி பசிக்குன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வருது. இப்போ ஜேகே வந்துட்டு ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. என்ன நான் ஃபிட் பண்ணுமா ஜேகே கேட்குறாங்க. மனிதர் ஃபிட் பண்ண வேறு ஃபிட் பண்ணுமா ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க ஃபிட் பண்ணி விட்டு ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஃபிட் பண்ணி விடுறாங்க. அவர் கேட்குறா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே காட்ட சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கிற சொல்கிறாங்க. நீ காட்ட ஜேகே ஃபிட் பண்ணி விடுறாங்க. சாப்பிட்றாங்க. 2 பேரும் மாறி ஃபிட் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. பார்க்குறாங்க. சரி இப்போ போறியா சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. எனக்கு நீ வா நீ கூட்டிகிட்டு வந்து விட சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க பாரு, நான் வரும்போது ஃப்ளைட்டில் வந்துட்டேன் ஓகேவா, எனக்கு கார் கூட இல்லை, நீ வந்து கூட்டிகிட்டு போய் விட சரியா, நான் ஜிம் எடுத்துல சேஃப்டிக்கு சொல்கிறாங்க. இந்த காமன் சேஃப்டிக்கு மாஸ்க் எடுத்துடலாம் கூட்டிகிட்டு எடுத்துடலாம் ஜேகே சொல்கிறாங்க. நீ அப்புறம் எதுக்கு வந்து அப்படி ஜிம் கேட்குறாங்க. யாரும் பார்த்து என்ன இருக்கும் ஜிம் அவ்வளோ பதறி போயிடாரு. ஜேகே பார்க்குறாங்க. நெருப்பு பதற சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. உனக்கு இது பதட்டம் லைவ்ல லவ் கையில் கேரட்ல அப்படி எதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஜேகே கேட்குறாங்க. அங்கே பாரு ஜேகே உனக்கு புரியாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு அதான் புரியும், நீ வா என்னை கூட்டிகிட்டு போ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கே சொல்கிறாங்க. என்னை கூட்டிகிட்டு போ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் மேசர் ஓகே சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வராங்க. சேல் வரைக்கும் கூட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் டேம் கொண்டு கூட்டி வந்து வைக்கிறாங்க. போறியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ ஜிம்மின்னு ஜேகே சொல்கிறாங்க. பார் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம்மின், கண்டிப்பாக ஒன் டே நீ ஃபீல் பண்ணுவோம் சரியா, ஒன் டே நான் இல்லை 3 நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவோம் தோணும் ஓகேவா, இதுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இதுக்கு உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா, நீ வந்துட்டு என் மேலே லவ் பண்ணுவேன் சரியா, நம்ம லவ் பண்ணிட்டே இருப்போம் எப்போவுமே, உனக்கு ஒன் டே மேலே வந்துட்டு இப்போனாக்கா என்ன நிலம இருக்குன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த டே எனக்கு கால் பண்ண வைக்க அதுக்கு வெயிட் பண்ணுறேன், ஆனால் அவனை பார்த்துட்டே இருப்பான் சரியா, ஐம் ஆல்வேஸ் வாட்சிங் யூ அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இறக்கி வச்சு போயிடுறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னாக்கா அது சொல்ல முடியாத சுச்சுவேஷன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கா, மேரேஜ் பண்ணாக்க நிறைய ப்ராப்ளம் வரும், அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஜேகே அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் எதுவும் பண்ணலான்னு ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அந்த மெசேஜ். எனக்கு ஜேகே வந்துட்டு ஜிம்மில் இப்போ ஜேகே யோசிச்சு கொடுத்துருக்காரு ஒரு நம்பர், அந்த நம்பர் கூட வாங்கி வச்சுக்கிறாரு. பார்த்தா அதுலேயுமே டெக்ஸ்ட் வரவே இல்லை, பர்சனல் நம்பருக்கு டெக்ஸ்ட் வர மாட்டேங்குது. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே பார்த்தா அவர் ரொம்ப ஜிம்மில் ரொம்ப மூழ்கி போயிருக்காரு. இப்போ கூட பார்க்குறேன் என்ன தான் நினச்சிருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஒன் டே கண்டிப்பாக அவன் சொல்லுவான், அவனுக்கு அது பிடிக்கும் ஓகே, அவனே விட்ட ஒன் டே ஃபோன் பண்ணுவான், அவங்க பார்க்கணும்னு சொல்லுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. இவன் புரியுது அவன் எந்த சின்சராக இருக்கான் அவ்வளோ சொல்லிட்டு டே கொஞ்சம் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஒரு சாங்லாம் பாடுறது நிறைய, இப்போ நாங்கள் ஜிம்மில் மீட் பண்ணி நிறைய சாங் எழுதாரு. ஜிம்முக்கே அது புரியுது இந்த சாங் யாருக்கு எழுதுக்கும் தெரியுமா, ஜேகே டேரக்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் பார்க்குற ஜிம்னா சொல்லிட்டாங்க. என்ன வாங்கி சொல்லிட்டாங்க, இந்த வரைக்கும் சொல்லலாம் சரியா, அவனை ரொம்ப லவ் பண்ணுறா, அங்கே பாரு அவனு எவ்வளோ நல்லா போய் உனக்கு தெரியல, நீ மேரேஜ் பண்ணிக்கூட சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியாது பையன் சொல்கிறாங்க. பாரு நீ சீக்கிரட்டாக வச்சுக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ப்ராப்ளம் வராது சரியா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நம்ம நினச்சா அவனுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நம்மகிட்ட இருக்க பவருக்கே நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. அங்கேயே நல்லா பார்த்துப்பாங்க அப்படி இருந்து நம்ம இருக்கும் இல்லையா, நீ இருக்க நான் இருக்கேன், நம்ம அப்பாட்ட சொன்னால் கூட அழகாக பார்த்துப்பாரு ஓகேவா, நம்மகிட்ட இல்லாத பவரா சொல்லி ஓயன்னு சொல்கிறா. நீ மேரேஜ் பண்ணிக்கூடா சொல்கிறாங்க. இல்லை ஓயன் சொல்லி மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா, அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் சரி, எனக்கு அவன் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவன் பாடுறான் சாங்கெல்லாம் உனக்காக பாடுறான், அவன் ஸ்டேஜ் அழகான் பார்த்தியா சொல்லி ஓகே ஓயன்னு சொல்கிறான். எனக்கு அவன் எமோஷனல் ஆவான், அவன் ஆரம்பிச்சோட லவ் வச்சுக்காங்க சொல்ல முடியாது சரி, அவங்க அப்பா அம்மா நினச்சி அழுவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி அழுவான், இவன் அவங்க ஃபேமிலி நினச்சி அவங்க பேண்ட் மெம்பர்ஸ் நினச்சி அழுவான், அவங்க ஆரம்பிச்சு நினச்சி அழுறான்னு சொல்லுங்க. ஆனால் அவனுக்கு மனசு சொல்ல இருக்குல்ல, அவனுக்கு சொல்லிட்டு அவன் இவனே அவன் ஆசைப்படுறான் தெரியுமா, அவனுக்கு மற்றவங்க சொல்லிட்டு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்காண்டா, புரிஞ்சுக்கூட அவன் ஃபீலிங்ஸ் ஹார்ட் பண்ணாது அப்படி சொல்லுவான்னு சொல்கிறான். ஜிம்முமே அதுக்கப்புறம் ஹட் பண்ணணும் எல்லாரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க எப்படின்னா ஒன் டேலாம் தாண்டி போயிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஒன் டே அவருக்கு எப்படின்னா அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு, ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஜிம் அன்னைக்கு ஜிம் ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போய் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்காரு. அப்புறம் கார் எடுத்து டேரெக்டாக அவருக்கு டேம் கூட போயிட்டுருக்காரு. டேமுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் டைம் வரும், இப்போ நைட்டு 11 o'clock இருக்கும். அப்போ ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஜேகே போய் பண்ணுறாங்க ஹலோ சொல்லிட்டு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கு அவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் வாய்ஸ் கேட்குறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 month போயிருக்கும், 1 year 4 month ஆயிருக்கும். இப்போ ஜிம் தான் வந்துட்டு ஜேகே எப்படி கூப்பிட்றாங்க. ஜேகே பார்க்குங்க சொல்கிறாங்க. எங்கே இருக்கா சொல்கிறாங்க. டாம்லா ஜேகே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அது வந்து ஜேகே ரொம்ப காம பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி காமத்தனமாக பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ரொம்ப காம பேசுகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன்னை பார்க்க முடியுமா கேட்குறாங்க. எங்கே இருக்கா ஜே கேட்குறாங்க. ஜிம் தான் நம்ம டாமுக்கு வெளில இருக்கா வரியா ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே டக்குன்னு அப்படின்னாக்கா பார்க்குறாங்க. எல்லாரும் அப்படின்னாக்கா பாடி வருஷம் இருக்காங்க. ஜேகே எதுவும் சில பாட்டு வெளில வராங்க. ஜேகே நம்ம எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஸோ ஜேகே வெளில வராங்க. இப்போ அங்கே கார் நிற்குது. நம்ம ஜேகே வந்துட்டு கார் லாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த கார் ஓப்பன் ஆகுது. இப்போ ஜேகே கார் வந்ததுக்கப்புறம் கார் லாக் ஆகிடுச்சு. இப்போ ஜிம் எப்படின்னா அந்த கார் இருக்கணும் ஒரு வேன் மாடல் இருக்கணும் ஓகேவா. உள்ள வந்துட்டு அந்த சீட் வந்து சோஃபா மாதிரி இருக்கும், 2 சைடு சோஃபா மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப லக்ஸரியான ஒரு கார் தான். இப்போ நம்ம ஜேகே ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. என்னாச்சு யாரு ஓகே ஜேகே கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஜேகே ஹக் பண்ணி பயங்கரமானதாக ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு நீ குழந்தை ரொம்ப அழுது, என்னாச்சு ஜேகே கேட்குறாங்க. மிஸ்ஸே சொல்லிட்டாங்க. மிஸ்ஸே லாஸ்ட் ஜேகே சொல்கிறாங்க.
லவ்வே சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஜேகே சொல்கிறாங்க, இங்கே பாரு உண்மையாக லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அழுதாங்க. வந்திருக்கிறேன் வந்திருக்க மாட்டேன் சொல்கிறேன். தெரியும் தெரியும், ஆனால் இருக்க அப்படி அழுதுட்டு இருக்க பிடிச்சிருக்கியா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போனேன் பிடிக்க சொன்னாங்க சொல்கிறாங்க. யார் கூட டோஸ் பண்ணியா கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. யாரும் டோஸ் பண்ண மாட்டேன். இல்லை பண்ண மாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ டேஸ் ஆச்சு அவனை பார்த்து. ஜேகே சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையை பார்க்கல சொல்கிறாங்க. அதான் யோசிச்சு வீடியோ கால் பண்ணி பார்க்குறல திட்டுறமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு யோசிச்சு ஹெல்ப் பண்ணுவார். யோசிச்சோட அடி தான் நம்ம ஜேகே, அதனால் என்ன பண்ணுவார் அவர் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் ஜிம் பார்க்குறது என்ன சொல்கிறாங்க. இதை பார்க்காம இருக்க முடியும். ஜேகே கேட்குறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் பார்க்காம நினைக்காம இருக்க முடியுமா ஜேகே கேட்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி எதுக்கு ஸ்டேஜ் அழகாக கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு பதில் சொல்லணும்னு ஆசை இருக்குது. என் மனசுக்கு ஒரு பசங்க பதில் சொல்லணும்னு ஆசை இருக்குது. எனக்கு தள்ளி இருக்குல்ல, எனக்கு அது எப்படி சொல்லுன்னு தெரியலையா. அதை அழுதான். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அழக்கூடாது. அழுதான் தாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா அப்புறம் அவ்வளோ வச்சு விட சொல்லிட்டா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்கு ஜேகே, இவ்வளோ கரியர் போய்ட்டு சொல்லிட்டு எனக்கு கரியரில் போக ஜிம் சரியான இருக்கிற வரைக்கும் இதுவாக சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து சொல்லிட்டு ஜிம் தான் இப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்துட்டு ஒரு ஐடியல் கரியர் வந்துட்டு நீங்கள் சோலோவாக மாற வரைக்கும், இல்லை சோலோ இல்லை நீங்கள் பேண்ட் லிஸ்ட் பண்ண ஆகிற வரைக்கும் நான் ஒரு பேண்ட் பாஸ், எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி சாப்பிட்டு எனக்கு பிரேக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. யாரும் சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு மேரேஜ் சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சார், எனக்கு தெரியும் சரியா. ஆனாலும் வந்துட்டு இப்போதைக்கு அவங்களோட ஹாப்பினஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐடியலாக இருக்கணும், ஒரு ஐடியலாக மட்டும் போய் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சரியா. அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கரியர் வந்து இப்படி சோலோவாக இருந்தால் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ சோலோவாக இருக்கும் என்ன சொல்கிறேன் தெரியும். இப்போதைக்கு சோலோவாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் அவங்களே வெப்சைட் ஆகிடுவாங்க. அப்போ அவங்களும் நினைப்பாங்க எப்படிலாம் மைண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க, எப்போ அவங்களே இப்போ ஒன்றும் ஹாப்பினஸ்லாம் வரும், எப்போ அவங்க பாசம் வருவாங்கன்னு அவங்களும் நினைப்பாங்க. ஓகே அந்த டைமில் நீ அழகாக என்ஜாய் பண்ண ஓகேவா. அது வரைக்கும் உங்களோட ஐடியல் கரியர் ஃபோக்கஸ் பண்ண சிங்கிளாகவே சரியாக சொல்கிறாங்க. சின்னன்னு சொல்லிட்டு ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா, நீ என்ன சொல்ல கேட்குறேன் ஓகே. ஆனால் நீ வந்து இந்த ஒரு ப்ராமிஸ் பண்ண ஓகேவா, நீ வந்து ஒரு ஐடியா மட்டுமே இருக்கும். என்றைக்குமே நீ எமோஷனல் ஆகிட்டு எங்களை பற்றியோ என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது சரியா. ஜிம்மி சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறேன் சொல்கிறாங்க. எனக்குமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் ஜிம்மி சொல்கிறாங்க. இதுக்கு ஓகேனாக்கா நான் லவ் பண்ண வேண்டிய இப்போ நான் பண்ண ஓகேவா, அப்படி இல்லைனாக்கா நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த போர்ஷனுக்கு வேறு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சரியா. அவனை எவ்வளோ பேர் லவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அவனை ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவனை அதை ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு பயமாக இருக்குது ஓகேவா. அதுக்காக நான் கேட்குறேன். என்னோட ஹஸ்பண்டோட சேஃப்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே அந்த வருஷம் ஃப்ளாட் ஆகிருப்பாரு. ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் ஹாப்பினஸ் தாங்க முடியல. என்ன சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த ஸ்ட்ரெஸ் ஹார்ட் ஆகிடக்கூடாது ஓகேவா. அவனுடைய சேஃப்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இது ஓகே சொன்னால் மட்டும் தான் நான் மேட்ச் பண்ணிப்பேன். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே அந்த செகண்ட் ஓகே சொல்லிப்பாரு. ஜேகே ஜிம் போய் அட்டாச் பண்ணிப்பாரு. நீங்கள் ஜிம் பார்க்குறேங்க பாரு, நான் ஜிம் பண்ணியிருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேங்க அது விஷயமா இல்லை. ஜேகே கிஸ் பண்ண அனுப்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் டீப் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போதும் நீ போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண சரியா வீட்டுக்கு போகிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும் இன்றைக்கி கூட ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. உன் கூட வா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு வரேன். உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு அங்கே பக்கத்தில் பார்த்து என்ன ஆகும் சொல்லி ஜிம் சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்க முடியாது. நைட் டைம் தான் கூட்டிகிட்டு போறியா ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மே சரி ஓகே சொல்லிட்டு போகல. அவங்க அப்போ வந்து ஜிம்லேருந்து ஒரு தனி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைவஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ யாரும் ஜேகே பார்க்கல அப்படின்னு ஜிம் பயப்படுறாரு. பல வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு பசிக்க சொல்கிறாங்க. பசிக்குது. ஆமாம் ஜிம் பண்ணிட்டு சாப்பிட விட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாமா ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வீட்டில் திங்ஸ்லாம் குக் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இருக்க சொல்லலாம் குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. நீயா சொல்கிறாங்க. ஏன்னா குக் பண்ணி பார்த்துட்டு யார் கேட்குறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துருக்கேன் ஆனால் எவ்வளோ டயர்டாக இருப்பா. இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க ரொம்ப டயர்டாக இருப்பா. ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன என் ஒய்ஃப் நான் குக் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஜேகே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. நிஜமா சரி இங்கே உட்கார சரி ஜேகே தான் போயிடுறாங்க. ஜிம் பார்த்து சோகோட படுத்துருக்காரு. அழகாக இப்போ ஜேகே போய்ட்டு அழகாக கொஞ்சம் ஈஸியாக குக் பண்ணி ஒரு நூடுல்ஸில் மீட்லாம் போட்டு எக்லாம் போட்டு அழகாக குக் பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆக்காட்ட சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. நீ ஆக்காட்ட அன்றைக்கி ஒரு ஃபுட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படா வந்து சான்ஸ் கிடைக்கும் ஆசைப்பட்டேன். ஆக்காட்ட ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ சாப்பிட்றா சொல்கிறாங்க. எனக்கும் ஆசை இருக்குது சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு சாப்பிட்றாங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் அவ்வளோ எனர்ஜிலாம் போயிட்டு ஜேகே சாப்பிட்ருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஜேகே பார்க்க அவ்வளோ ஹாப்பி ஒரு மாதிரி குழந்தைத்தனமா அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அவள் பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. ஜிம் தான் சரி ஓகே தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஏதாவது இன்னும் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாது சொல்கிறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. ஜேகே போகிறாங்க. போயிட்டு ஜிம் வாங்கி வச்சுருக்க மொத்தம் ஸ்நாக்ஸ் வைக்கிறாங்க. வச்சுட்டு சாப்பிடவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு தெரியும் ஜிம்முக்கு ஜேகே ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஜேகே போய் அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஜிம் எதுவுமே சொல்லலாமா. ஜிம் அழகாக படுத்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாக சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. தூங்கலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. நீ போய்ட்டு அந்த ரூம் படுத்துக்கோ சொல்கிறாங்க. நான் அங்கே போய் படுத்துக்கணும் அவங்க தூங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எதுவும் பண்ண மாட்டேன் ஓகே நம்ப ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நம்புறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஃபைனல் 2 பேர் ஒன்றா தூங்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனால் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ டைம் கிடைக்கும் டேட் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஜேகே மேலே அப்படி ஒரு அப்படி ஒரு டீப் லவ். அது லவ் வந்துட்டு எவ்வளோ அழகாக கன்வே பண்ண வராக்க மற்றவங்க வந்து அவர் அழகாப்பட்ட பண்ணுவார். அவர் ஜேகே ஜிம் போகும்போது கூட ஜிம் 1 ஸ்டெப் பின்னாடி தான் போவார். ஆனால் ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி போகணும் ஆசைப்படுவார். ஆனால் ஜேகே ஜிம்மில் போக மாட்டார். ஜிம்மில் 1 ஸ்டெப் பின்னாடி தான் போயிட்டு இருப்பார். ஜேகேக்குன்னா ஒரு மாதிரி சரி ஓகே அவங்க சொன்னால் கேட்கணும் ஜிம்மில் நினச்சிட்டு ஜேகேவும் நினச்சி புரிஞ்சுப்பாங்க.
ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ஆகுது. ஜேகே பார்க்குறாங்க மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க, இல்லை எனக்கு மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க, எனக்கு பயமாக இருக்கணும், யாரும் என்கிட்ட எடுத்து போயிடுவாங்க சொல்கிறாங்க. ஏன் ஜெகன் பயப்படாத சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மியும் சரி ஓகே சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க. ஃபைன் ஜெகோட பேரண்ட்ஸ் ஜிம்மியோட பேரண்ட்ஸ் ஓகே சொல்லியிருப்பாங்க. கிராண்டாக வெட்டிங் நடந்திருக்கும். அப்போது சிவா கூட பாயிண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிவா பாயிண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க சொல்லியிருப்பா. எனக்கு அவளுக்கு கொஞ்சம் பயம். இப்போதைக்கு வந்துட்டு லெவலில் அக்செப்ட் பண்ணிக்க வேணாம், கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஃபைன் ஜிம்மின் ஜெக்கிக்கு மேரேஜ் ஆயிருக்கும். ஜிம்மி நினைக்கிறாங்க சரி ஜெக்கி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஏன்னாக்கா நம்ம எங்கேஜ் தானே, அதுவும் ஜெயிக்க தான் இருக்கிறது ரொம்ப எங்கேஜ் நம்ம ஜிம்மி 2 வயசு சின்ன பையன் இல்லை அப்படின்னு ஜிம்மி நினச்சிருப்பாங்க. ஜிம்மி இந்த வெட்டிங் எடுக்க அறிஞ்சிடாயிருக்கும் அவங்க வீட்டில். ஜிம்மி ஜெயிக்க ஒரு நியூ ஹவுஸ் ஒன்று வாங்கியிருப்பாரு. உள்ள ஹவுஸ் வந்து ரொம்ப அழகாக எப்போ ப்ரீஷியஸாக இருக்கும். அது ஜெயிக்கோட நேம்ல ஜிம்மி வாங்கி தராங்க. ஒரு சேஃப்டிக்காக வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாரு ஜிம்மி ஒரு வெட்டிங் கிஃப்ட்டாக. ஜெயிக்க பக்கத்துக்கு அந்த வீடியோ சொல்கிறாங்க எனக்கான கிஃப்ட் சரி நீ எப்பவும் சேஃப்டியாக இருக்கலாம், உன்னை இறங்க பார்த்தா கூட பவ் பண்ணுவாங்க தவிர உன்னை யாரும் இது பண்ண மாட்டாங்கன்னு. ஆமாம் எனக்கு அவ்வளோ அப்படி இங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. இங்கே நிறைய ஐடியாலாம் கூட இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜெக்கி எனக்கு கிஃப்டாக சொல்கிறாங்க. ஆமாம் என் ஹஸ்பண்டுக்கான ஒரு கிஃப்ட். ஜிம்மி சொல்கிறாங்க ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ என் ஒய்ஃப்க்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ ஒரு கிஃப்ட் தான், எனக்கு கிஃப்ட் வேணாம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். அப்படி பார்த்தா நீ கூட எனக்கு கிஃப்ட் ரேஞ்சல், எனக்கு வேறு என்ன வேணும் ஜெக்கி கேட்குறாங்க. பாரு ஜங்காரி ரைடர் கொடுத்து சரி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வேணாம் வரல சொல்கிறாங்க. அப்படியா ஏன் ஜிம்மி கேட்குறாங்க. ஸ்நாக்ஸ் அப்படியா கேட்குறாங்க. எனக்கு ஜெக்கி எப்போ ஜிம்மி பார்க்க வராங்களோ எப்போ டேட் போகிறாங்களோ அப்போ ஸ்நாக்ஸ் வாங்க தான் கேட்பாரு. ஃபஸ்ட்டு கேட்குறது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டா அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஜிம்மி அழகாக வாங்கி தருவோம். ஜெக்கி நல்லா சாப்பிடுவாரு. ஜிம்மிக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பார்க்கறதுக்கு வெளில வேறு மாதிரி பேசுகிறாங்க ஒரு மாதிரி. ஆனால் நீ வந்துட்டு எவ்வளோ குழந்தைன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் ஜெக்கின்னு நினைக்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு வெட்டிங் ஐடி வேணும்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிங்க பாரு சின்ன பையன் ஓகேவா, எனக்கு டைம் இருக்குது, எனக்கும் டைம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு குழந்தைங்களாம் வேணும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க வேணுமா சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு புரியுது ஓகேவா, உனக்கு எம்எல் ரொம்ப லவ்வோட இருக்கா, எனக்கு அப்படி தான் லவ் இருக்குதுன்னு சொல்ல சரியா. நான் அதுக்காக இப்போ மேரேஜ் பண்ணிட்டு உடனே குழந்தை பற்றி எதுவுமே இல்லை சரியா, வந்துட்டு வெயிட் பண்ணுவோமா சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்தேன் மேரேஜ் அன்றைக்கி பார்த்து எவ்வளோ இது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜிம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பாங்க மேரேஜுக்கு. ரொம்ப பிஸ்னஸ் பண்ண ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க மட்டும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஜிம்மில் ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. நிறைய பேர் தான் கேட்டிருப்பாங்க ஜிம்மில் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி எனக்கு சான்ஸ் கொடுக்காம போயிட்டு கேட்டிருப்பாங்க. ரொம்ப இங்கிலீஷ் பிஸ்னஸ் பண்ணலாம் ஜிம்மி ஏஜ்க்கு தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கேற்ற ஜெயிக்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெயிக்க ஒரு ஐடியில் அவர்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அது வேறு ஜிம்மில் பிஸ்னஸ் பண்ணால் அவருக்கு ஏகப்பட்ட ப்ரொஃபஸர் வந்துருக்கும். இப்போ என்னோட சொல்லிப்பா ஜிம்மி ஸ்கூல் படிக்கவே நிறைய பேர் சுற்றுவாங்க சொல்லவும் அதுக்கேற்ற ஜெயிக்கு இன்னும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ தப்பு இல்லை அவங்க அவ்வளோ சுற்றுவாங்க. ஆனால் அதுக்காக ஜெயிக்க நினச்சிருக்காங்க ஜிம் தான். இப்போ என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. ஜேகே அவர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாரு. ஜிம்மி ஒரு மாதிரி ஐயோ என்ன பண்ணுற ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஜேகே தான் அப்படி ஹேண்ட் ரைட் பண்ணுறேன் நீட்டிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜேகே கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்கா சொல்கிறாங்க. ப்ளீஸ் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி சரி ஓகே சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மி எல்லாமே அழகாக போயிருக்கும். ஜிம்மி இன்னைக்கு தான் ஜங்கா ஃபர்ஸ்ட் டைம் திரும்பி ஷார்ட் கிளாஸாக பார்த்து ரசிச்சு பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. நான் எப்படி இருக்காங்க கேட்குறாங்க. ஜிம்மி எப்படி கேட்குற பாரு ஜிம்மி ஜேகே அடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற எனக்கு ரொம்ப ஆசை ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப வேறு மாதிரி இருக்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி இரு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜெக்கி குக் பண்ணுறாங்க. ஜிம் வந்து அதுவுமே இருப்பாரு. இப்போ ஒரு குக்கிங் அந்த ஸ்மெல் வர ஜெக்கி ரூம் வந்து ஜிம் ரூம் வைக்க நினச்சி போகிறாங்க. பார்த்தா ஜெக்கி அவ்வளோ ஹாட்டாக குளிச்சுட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியோ பார்த்துருக்காங்க. ஜிம் வந்து ஜிம் ஜெக்கி திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜிம் க்யூட்டாக மெஸ்ஸாக இருப்பார். அவனுக்கு குளிக்க கூட இல்லை. ஆனால் ஜெக்கிக்கு அப்படி பார்க்கும்போது ஜிம்மில் இன்னும் ஒரு மாதிரி டெம்ப்டட் ஆகுது. ஜெக்கி டெக்கு குக்கிங் ஆஃப் பண்ணிட்டு ஜிம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி அந்த சோஃபா வச்சு ஜிம் கூட ரொம்ப க்யூட்டாக இருப்பார். எப்படி அவங்களோட ரொம்ப ரொமாட்டிக் செக்ஷனாக போயிட்டு இருக்கும். 2 வீக்ஸ் ஒயின் ஃபோன் பண்ணுறாங்க. பாரு நீ ஆஃபீஸ் வர மாட்டேன் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. நீ வீடு ஜெக்கின்னு ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் இங்கே இருக்க வரைக்கும் என் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ எடுத்துட்டு கூட யோசிக்க ஓகே கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நோ ஜெக்கி ஜிம் தான் ஜெக்கி இப்படியாக ஜிம்மில் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே நமக்கு ஃப்ரீடமாக இருக்கல சொல்கிறாங்க. இது வேலை கொடுத்துட்டு போவோம் சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குற வேலை கொடுத்துட்டு போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் ஹனிமூன் கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. ஜெக்கி கொஞ்சம் கூட யோசிக்காம ஹனிமூன் டிக்கெட் வந்து பண்ணுறாங்க. என்ன பண்ணுற சொல்லிட்டு ஹனிமூன் போகலாம் சொல்கிறாங்க. ஜங்கா அது சொல்கிறாங்க. நீ ஹனிமூன் போகலாவா ஜெக்கி கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி என்ன பண்ணுற சொல்கிறேன் நீ வா சார் ஜெக்கி தான் ஹனிமூன் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பி. அப்படி கூட நிறைய பேர் வந்து ஜெக்கியோட ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்படினாக்கா அது ஜெக்கி தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜெக்கியும் சரி ஜிம்மி சொல்லி ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து ஃபீல் ஆகிருப்பாங்க. அதாவது ஜெக்கியை மட்டும் கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மி தெரியாது அவங்களுக்கு ஜெக்கின்னு சொல்லிட்டு பொருள் பார்த்துருப்பாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மி ஹனிமூன் பயங்கரமாக லைஃப் வந்து அழகாக போயிட்டு இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ ரொமாட்டிக்கான பர்சனாக சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கூட ஸ்மெல் பண்ணுறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம்மி இன்னும் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம்மி சொல்கிறாங்க. பாரு என்னை பற்றி எத்தனை ரொம்ப சொல்லலாம் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க.
பார்க்குறேங்க உட்கார சொல்லிட்டாங்க. ஜேகே உட்காரங்க பாரு, உன்னை பற்றி எத்தனை ரூமர்ஸ் சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். ஓகே, எனக்கு தெரியும் ஜேகே பற்றி. ஓகே, நான் என் ஜேகே நம்புறேன், என் ஜேகே லவ் பண்ணுறேன். ஓகேவா ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு சென்டிமெண்ட் பண்ண நிறைய டைம் இருக்குமா, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தெரியல. ஓகே, ஆனால் நீ எப்போ இருக்கனாலும் நான் அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். புரியுதா? ஜிம்மி சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன கஷ்டம் உடனே என்கிட்ட வந்துடலாம். ஓகேவா, என்ன உடனே என்கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கோ. ஓகே, என்ன ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணலாம், அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணி. ஓகே, உனக்கு எல்லாம் சரியாயிடும். புரியுதா? எந்த சுச்சுவேஷன் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. செகண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஓகே, உனக்கு யார் இருந்தாலும் நான் இருக்கேன். ஓகேவா, என்ன நினச்சிக்கோ, நான் இருக்கேன். உன் வீட்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, உன் ஆர்மிஸ் இருக்காங்க, ட்ரூவா லவ் பண்ணுற ஒரு ஆர்மிஸ் இருக்காங்க, உன் அப்பா அம்மா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, நாங்களாம் இருக்கோம். ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு யாரெல்லாம் கூட நீ இருப்பேன், எனக்கு அது போதும். ஜேகே ஜிம் டைட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை பற்றி யாரும் சொல்ல நம்ப மாட்டேன். சரியா? ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐ லவ் யூ ஜிம்மி சொல்லிட்டாங்க. லவ் யூ டூடா. ஜிம்மி ஜேகே டைட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜாக்கி பார்க்குறாங்க. என் தங்கமே குழந்தைய ஜேகே கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியா, நான் குழந்தையா சொல்கிறாங்க. நீ குழந்தைய சொல்கிறாங்க. ஒன்று 2 பெரிய பையன் நான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக போயிருக்கும். அப்புறம் ஜேகே ரிட்டர்ன் வராங்க. ஜேகே வந்து கம்பெனியில் கால் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே போயிட்டு வரா. ஜிம் தான் லக்கேஜில் பேக் பண்ணி தராங்க. போகணுமா? ஜேகே கேட்குறாங்க. போய் தான் ஆகணும். அப்புறம் ஒர்க் இம்பார்ட்டன் இல்லையா? ஜிம் கேட்குறாங்க. நானே ஆஃபீஸ் போகாமல் இருக்கேன், வயலில் திட்டிட்டு இருக்கா சரியா? ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நான் போகணும் ஜேகே, நீ போயிட்டு வசதி சொல்கிறாங்க. ஜிம் தான் ஜேகே தான். அது நான் போகணுமா சொல்கிறாங்க. போய் தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஜேகே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கிரெடிட் கார்டு ஓகேவா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? இங்கே பாரு ஜிம்மி மட்டும் பண்ணியிருக்கலாம், நிறைய என் பண்ணலாம், சரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஹஸ்பண்டா என் ஒய்ஃபை பார்த்து ஆசை இருக்குது. சரி, எனக்கு சில ஆசைகள் இருக்குது. உனக்கு என்ன வேணும் அந்த மண்ணில் வாங்கிக்கலாம் சார் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பாரு என் லவ் எல்லாமே எல்லா விதத்துலையும் காட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என் ஒய்ஃபு அதாவது என் ஒய்ஃபு தான் ஏன் பண்ணுறது எல்லாம் வாங்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ப்ளீஸ் ஜேகே கெஞ்சிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் வாங்கிக்கோ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே, என் ஹப்பியோட மண்ணில் எல்லாமே வாங்கிக்கிறேன். ஓகே, ட்ரெஸ் என்ன வேணுமோ வாங்கிக்கிறேன் சார் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஓகே, லிப்பாம் கூட சொல்கிறாங்க. லிப்பாம் ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கூட எடுத்துகிட்டு போகணும் ஞாபகமாக சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க? இல்லை எனக்கு வேணும் ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மே சரி ஓகே அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிம் ரொம்ப ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜேகே ஜிம் எப்படி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வர சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிட்டாங்க. ஜேகே போயிட்டாங்க. ஜிம் போயிருக்காங்க. அடிக்கடி ஜேகே வீட்டுக்கு வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஜிம் ஜேகே மட்டும் வீட்டில் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப 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 ரொமான்டிக்காக அவ்வளோ அழகாக ஜேகே இப்போ ஒரு மூவியில் இருக்க மாதிரி தான் இருப்பார். ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஜேகே இப்போ இருப்பாங்க, ரொம்ப சின்ன பையன் நினச்சிருப்பாரு அவர். ஆனால் இவ்வளோ ஒரு மாதிரி ஜிம் வச்சிருப்பாரு நினச்சி கூட பார்த்துக்க மாட்டார். ஜிம் ஜேகே மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த் இருக்கும். அப்போ ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் ஜேகே இப்போவே சொல்கிறாங்க. பாரு ஜிம் நான் பேபி கூட அழகாக ஒர்க் பண்ண ஓகேவா, எனக்கு பேபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. எனக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? இருந்தாலும் சொல்கிறாங்க. பாரு இது வரைக்கும் மேரேஜ் ஆகிட்டு எப்படி செக்யூரிட்டி வச்சுக்கோமோ அதே மாதிரி ஓகேவா, பேபி செக்யூரிட்டி வச்சுக்கோ, நீ பயப்படா சரி நினச்சி ஒர்க் பண்ணதான் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் நினச்சிருப்பாங்க ஒரு வேளை ஜேகே ஐடியா இருக்கா, நம்ம கூட இருக்க முடியுமா சொல்லிட்டு. ஆனால் ஜேகே அந்த டைமில் நிறைய டைம் லீவ் எடுத்துருப்பாரு, கம்பெனி திட்டு கூட வாங்கியிருப்பாரு. ஆனால் அவருக்கு ஒருத்தர் ஒய்ஃப் பார்த்துக்கணும், இந்த பீரியட்ல வந்து பார்த்துக்கிட்டா மட்டும் தானே எனக்கு ஒரு ப்ரெக்னன்சி ஜேர்னின்றப்போ ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் இல்லையா, அந்த மொமெண்ட்டில் போனால் டக்குன்னு சம்டைம்ஸ் கிடைக்காம கூட போகலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பயந்துட்டு ஜேகே ரொம்ப அது ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஜிம் பார்க்குறது எனக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல ஜங்கா ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே நிறைய ஃபுட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட செஞ்சுட்டு கொடுக்குறாங்க. இருந்து சாப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி, இவ்வளோ அழகாக பார்த்து நினச்சி பார்த்துட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப் அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஃபைனலாக ஜிம்முக்கு க்யூட்டாக பாய் போய் பிறந்திருப்பான். ஜேகே பார்க்குறாங்க. இந்த பேபிக்கு என்ன வைக்கலாம் சொல்லிட்டு மின் குக்கி சொல்கிறாங்க. மின் குக்கி ஆமாம் மின் குக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அந்த ஜேகேக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு ஜிம் பேபி கூட கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிம்னு சொல்லிட்டு என்ன ஜங்கா சரி பேபி கொஞ்சிட்டு இருக்காரு கொஞ்சம் மாட்டா சொல்கிறாங்க. சரி இங்கே வா சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட ஜேகே கிட்ட போகிறாங்க. நம்ம ஜிம் ஜேகே ஒரு கையிலையும் பேபி ஒரு கையில் வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீ எப்படி இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது அழகான ஃபேமிலி சொல்லுங்க. எனக்கு ஒரு பேபி இங்கே இருக்குது, இன்னொரு பேபி இங்கே படுத்துருக்கு. ஜேகே ஜிம் 2 பேரும் பேபின்னு சொல்லிப்பாரு. ஜிம்முக்கு ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ பேபி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னாக்கா நைட் டைம் தூங்கும்போது ரொம்ப அழுவான். நம்ம ஜேகே இருக்கும்போது பேபி அழகாக ஹேண்டில் பண்ணுவார். மற்ற டைமில் ஜிம்மில் பேரண்ட்ஸ் நம்ம ஒயின் வந்து பார்த்துப்பாங்க. ஜேகே இங்கே மேக்ஸிமம் ஜேகே பேபி பார்த்துப்பாங்க ரொம்ப அழகாக. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். பேபி எப்படின்னாக்கா ஒரு 1 இயர் தான் முடிஞ்சிருக்கும். பேபி பிறந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி நம்ம ஜேகே பேரண்ட்ஸ் ஜிம்மில் பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பாங்க. அன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம ஜேகேவும் பேபி வந்து பிரிஞ்சு தூங்குறாங்க. அது பேபி ஒயின் வந்துருக்கும். ஒயின் பறக்க வச்சுட்டு நான் வச்சுக்கிறேன் சொல்லி பாஜம் ஜேகே தனியாக தான் இருக்காங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ரொம்ப ஆசையாக ஜிம்மிட்டு போய் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம்க்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும் எடுத்துக்கவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எடுத்துக்கோ உனக்காக ரைட்ஸா ஜிம் கேட்கும்போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அவர் அந்த போயிட்டாங்க ஒரு 2 months ஆகுது. அகைன் ஜிம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன டாக்டர் சொல்லிட்டு இவங்க பிடிஎஸ் மோஸ்ட்க்கும் டீஸ் பண்ணிப்பாங்க. என்ன டாக்டர் வருஷத்துக்கு போய் வச்சுப்பீங்களான்ற போய் கேட்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு அதெல்லாம் கஷ்டமே தெரியல. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு எதுவும் சொல்கிறாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஜிம்க்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு பேபி சென்ட் போனால் வளருவாங்க, அவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மறுபடியும் ஜிம் ப்ரெக்னென்ட் ஆகும். ஜேகே அழகாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ இருந்தாக்கா ஜிம்மி கொஞ்சம் ஜேகே இப்படினாக்கா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டார். ஃபஸ்ட்டு பேபிக்கு இது மாதிரி இருந்திருக்காது. ஆனால் அவர் கரெக்டாக ப்ரெக்னன்சி டைம் அந்த டெலிவரி டைமில் கூட வந்திருப்பாரு, கூட அவர் இருந்திருப்பாரு, கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு, பேபி வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்படிதான் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேபிஸ் மேலே ஜெக்கிக்கு அவ்வளோ பாசம். ஆனால் இப்படினாக்கா பேபிஸ்க்கு வளர இப்படினாக்கா குழந்தையா இருக்கும்போது பார்த்துருப்பாரு. கொஞ்சம் வளர டைம் எல்லாம் போகுது. ஜிம்முனாக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருப்பாரு. கொஞ்சம் ரொமான்டிக்காக இல்லாமல் ஃபுல்லாக பேபிஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. ஆனால் ஜிம் எந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பேபிஸை பற்றியோ இல்லை அவரை பற்றியோ ஜெக்கியை பற்றி ரூமர்ஸ் வர கூட விட்டுருக்க மாட்டார். அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பார் ஜெக்கியை. செகண்ட் வந்துட்டு பேபிஸ் கூட ஜிம்முக்கு ஜெக்கியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். பேபிஸ் கண்ட்ரோல் பண்ணுவார். அழகாக பார்த்துப்பாரு. என்ன பேபிஸ்க்கு பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கு பிரச்சனை இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ல ப்ராப்ளம் இருந்தால் கூட ஜெக்கி ஒரு கான்டாக்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவர் டிஸ்டர்ப் பண்ண சொல்லி ஜிம்மில் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜெக்கி சொல்லி முடிக்கிறாங்க. பேபிஸ்க்கு எடுத்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. டேடா அவங்க சொல்கிறாங்க நீ மம்மா அவ்வளோ லவ் பண்ணல ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் அங்கே இருக்கேன். நான் அதுக்காக மம்மா லவ் பண்ணலன்னு மட்டும் அர்த்தம். ஓகேவா நான் எவ்வளோ லாங் இருந்தாலும் அம்மா ஹார்ட் ஃபுல்லாக நினைச்சிருப்பான். சரி எனக்கு அவனும் அவ்வளோ பிடிக்கும். அவன் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஓகேவா என்னை ஏஞ்சல் ஓகேவா எனக்கு நீங்கள் 2 பேரும் அதை எப்படி அதே லவ் தான். நீங்கள் பேபிஸ் இல்லையா அவங்க இருக்க ஏஞ்சல் ஓகேவா நீங்கள் 2 பேர் லைக் ஃபேரிஸ் மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு உங்களை பேர் அவ்வளோ பிடிக்கும். நான் தான் உங்களை அதிகமாக ஹோல்ட் பண்ண சின்ன வயசில் நீங்கள் குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லவே வச்சிருப்பேன். அப்புறம் சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜெக்கிக்கு பேபிஸ் ரொம்ப ஹாப்பாக இருக்குது. ஜோ நாங்கள் தப்பாக நினச்சிட்டு பேபிஸ் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி டேடா அவங்க பார்த்துப்போம். நாங்கள் கூட நினச்சிட்டோம் அம்மா சும்மா சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து உங்களை ஹார்ட் பண்ண கூட சொல்லி நினச்சிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை ஓகேவா நான் கூட நிறைய இந்த கடை என்னக்கா வளர டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகே தப்பி ஏமல் தான். ஐம் சாரி ஜெக்கி சொல்லிட்டாங்க. பேபிஸ் தந்தனும் நீங்கள் சாரி சொல்லக்கூடாது டேடா அம்மா நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே அம்மா உங்களுக்கு யார் பிடிக்க முடியாது. ஓகேவா அம்மா பத்திரமா இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் தான் எங்கள் அம்மா சரி ஜெக்கி பேபிஸ் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் 2 பேரும் எங்கள் அப்பா அம்மா சரி முடியாது. யாராலும் மாற்ற எப்படி உங்களுக்கு யாரும் வேறு யாரும் பிரிக்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கடா நீங்கள் வந்துட்டு இன்னும் பெரிய ஐடியா சொல்லிட்டாங்க. பெரிய ஐடியா ஆகிட்டது இல்லை. நீங்கள் எப்போ உங்கள் கரியர் அம்மா சொன்ன மாதிரி அவங்க கரியர் அச்சீவ் ஆகிற வரைக்கும் உங்கள் கரியர் முடிகிற வரைக்கும் எங்கள் போய் சொல்லக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நான் கூட பாசிட்டிவாக அப்படி போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஐடியா சொல்லும் போது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ பார்த்து எவ்வளோ இருக்குது தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் என்னடா வண்டி நீங்கள் எங்களுக்கு காமிச்சிருங்களா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வண்டி காமிப்பா ஓகேவா இவங்க தான் இல்லை பாரிஸ் இவங்க தான் ஏன் சொல்லி கண்டிப்பாக என்னை ஜிம்லையும் உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன். எனக்கு எங்கள் லெவலில் போகிறது என்னோட குழந்தைங்களா ஜெயிக்கு தான் தூக்கி கொஞ்சம் 2 பேரும் பேபிஸ்க்கு அவ்வளோ ஹாப்பி இருக்கா. நான் ஜூஸ் எடுத்துருவா கேட்குறாங்க. இல்லை வேணாம் சரியா சொல்கிறாங்க. உனக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா அது ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் ஜெக்கே சொல்கிறாங்க. பேபிஸ் பார்த்து அடிச்சு ரெக்யூராக ஸ்மைல் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம் டேடா கிராண்ட் நம்ம சுகா அங்கிருக்காங்க. ஆமாம் சார் எப்போ சொல்லுவாங்க நம்ம வயநாட்டில் லவர் சொல்கிறாங்க. அவர் சொல்லிட்டாரு வயநாட்டி தான் ஒத்துக்க மாட்டா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வயநாட்டிக்காக ஒத்துக்க மாட்டா சொல்கிறாங்க. நான் வேணா சொல்லுவேன் வயநாட்டிட்டே சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் பண்ணால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லி இப்போ பேபிஸ் பேசியிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் தான் புக் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாரு ஜோன் சொல்லலாம் மின்குக்கி சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லிட்டாங்க குக் பண்ணிட்டேன் வாங்க சொல்லி போகிறாங்க. இப்போ மீன் குக்கி அப்புறமா ஜோனை பாப்பா அதுக்கப்புறம் ஜெக்கி போய் உட்காருங்க. ஜிம்மில் ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் வந்து உட்கார வைக்கிறாங்க. சேர்ல எதுக்கு சொல்லிட்டு ஜெக்கி ஃபுட்டு சர்வ் பண்ணிட்டு 3 பேருக்கும் அவர் ஃபிட் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக பண்ணாக்க அவரு அந்த ஃபுட்டு வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்பூன் எடுத்து அழகாக ஃபிட் பண்ணுறாங்க. கடைங்க சொல்லிட்டு 3 பேர் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இது கேட்குற பேபிஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ தான் பேபிஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. இவரும் தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்களோட ஆடா சாப்பிட அவங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு டேடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து அப்படியே நான் பெஸ்ட்டாக ஆமாம் நீங்கள் வெளில கூட்டிகிட்டு போவேன் எதாவது வாங்கி தருவேன் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் சரியா அதுமாதிரி ஃபுட்டை மட்டும் ஃபிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிஸ் பண்ணுறீங்களா ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் டேடா அப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க சரியா டேடா இமோஷனல் ஃபீல் பண்ணிருக்காங்க பாவம்ல ஜிம் சொல்கிறாங்க. பேபி பார்க்குறாங்க. எங்கள் டாடா நாங்கள் தான் கேட்போம் சொல்கிறாங்க. சரி உங்கள் டாடா தான் உங்களுக்கு தான் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி தான் ஃபிட் பண்ண போயிருக்கும் மக்கள் நமக்கு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஜெக்கி போய்ட்டு இப்போ கிச்சனோட வசத்தை வாஷ் பண்ண அனுப்பிடுறாங்க. பேபி சொல்லி அப்படி பார்த்துக்காங்க அவங்க டாடாவே ஜிம் பார்க்குறது என்ன பார்க்குறது சொல்லிட்டு அம்மா டேடாக்கு ஒர்க்லாம் பண்ணுவா சொல்கிறாங்க. சூப்பராக பண்ணுவாங்க டேடா ஒர்க் பண்ணுவாங்க குக் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி தருவாங்க. எவ்வளோ அழகாக பார்த்து தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் ஹீஸ் த பெஸ்ட் தெரியுமா அவருக்கு எல்லாமே தெரியும். குழந்தை மாதிரி சரி யாரையும் ஹர்ட் பண்ண தோணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் பார்க்க தான் அப்படி இருப்பான். ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பர்சன் உங்கள் டாடா பெஸ்ட்டு சொல்லி சொல்லிட்டாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. சரி அம்மா இதுக்கப்புறம் டாடாவை சின்ன கூட ஹர்ட் பண்ண மாட்டா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் டாடா பாசிட்டிவானா அதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் டாடா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க கேட்போம் சொல்லிட்டாங்க. அப்படியா இப்போ டாடா பக்கம் சொல்லிட்டீங்களா ஆமாம் பேபி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஆனால் டாடா ரொம்ப பாசிட்டிவ் தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் டாடா ரொம்ப பாசிட்டிவ் நான் பேசினாக்கா அவங்க அப்படி இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டு அப்போ ஜிம் 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பேபிஸை கிஸ் பண்ணுறது கூட அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது. அவருக்கு பண்ணலாம் ஆனால் ஜிம் வந்து அவருக்கு கூட பண்ண நினச்சிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறது ஜிம் வந்து பேபிஸ் கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம போயிட்டு சொல்லிட்டாங்க. சரி மாமா சொல்லிட்டு டாடா வந்து வெஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வரட்டும் அப்புறம் 3 பேர் மேலே போகிறாங்க. அப்புறம் ஜிம் 2 பேபிஸ் தூங்க வைக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க நீங்கள் எப்பவும் டாடா போய் லவ் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அடிச்சாங்க மே சொல்லிட்டாங்க. நம்ம டாடா நம்ம எப்படி பத்திரம் பார்த்துக்கணுமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஜிம் சொல்லிட்டாங்க. 2 பேரும் அவ்வளோ ரொம்ப இமோஷன் ஆகிட்டாங்க அன்றைக்கி. இப்போ தான் விவரம் தெரியுது. அழகாக தூங்க வைக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஜிம்கிட்ட பேசிட்டு இப்போ தூங்கிருப்பாங்க.
இப்போ ஜேகே எல்லாருக்கும் முடிச்சுட்டு கீழே தான் உட்காந்துருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நான் வரல ஜிம் கேட்குறாங்க. பார்த்தா ஜேகே ஒரு ரொமாட்டிக் சாங் கேட்டு உட்காந்துருக்காங்க சோஃபாவில். ஜம்கா நீ வரல சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. தூங்க வேணாமா கேட்குறாங்க. ஜேகே தான் சொல்லிட்டு ஹேண்ட் அடிச்சாங்க ஜிம் கிட்ட வரான்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே அழகாக ஜிம்மில் லேப்டாப் உட்காந்துருக்காங்க. என்ன ஜம்கா சொல்லிட்டாங்க. எதுக்கு குழந்தைகிட்ட அவ்வளோ எமோஷனாக பேசுனான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவங்க வந்து தப்பாக பேசக்கூடாது, தப்பாக புரிஞ்சிக்கூடாதுல்ல, நீ எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவங்க நம்ம குழந்தைங்க ஓகே வளர வளர அவங்க புரிஞ்சுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது சொல்லிட்டாங்க. இல்லை ஜம்கா அவனை பற்றி அப்படி தப்பாக பேசக்கூடாது ஓகே சொல்லிட்டாங்க. நீ எவ்வளோ பாசிட்டிவாக எந்த அளவுக்கு நீ கேர் பண்ணுவேன், எந்த அளவுக்கு லவ் பண்ண சொல்லிட்டு உனக்கு தெரியல சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அது ஜேகே பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. பாரு நீ எதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட வயிறு ஸ்டமக் அப்செட் என்ன பண்ணுறது ஜிம் கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மெடிசன் தரவா கேட்குறாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் வாக் பண்ண சொல்லிட்டு வாக் பண்ணுவோமா சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஜேகே இப்போ வாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கார்டனில் எனக்கு அவள் பண்ணாதுமா அது பின்னாக்க அது ஒரு விழா ஹவுஸ் ஃப்ரீடமாக இருக்கும். 2 பேருமே வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் ஜேகே இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்டமக் கொஞ்சம் ரிலேஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. படைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஜிம் தான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் ஒரு டைம் சாப்பிட கூட ஜம்கா ஸ்டமக் அப்செட் ஆகிடும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் ஜம்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க. இல்லைடா மற்றவங்க பார்க்கறப்போ கஷ்டமாக இருக்கும்ல, எனக்கு எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ வெளில போகிறப்போ ட்ரிப் போகிறப்போ அவங்க வந்து பண்ணால் ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருக்கணும் ஒரு மாதிரி இல்லையா கேட்குறாங்க. இல்லை எனக்கு அப்படி இல்லையா சொல்கிறாங்க. இருக்காமல் எனக்கு அவங்க டைம் இருக்க விட போகிறாங்க வராங்க தப்பு சரியா. ஆனால் என் ஜேகே என் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கேன். அவன் மனசுக்குள்ள நான் இருக்கேன். என் மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கான். அவனை பற்றி யோசிச்சிட்டே இருப்பான். சரி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் யோசிச்சிட்டே இருப்பான். செகண்ட் எங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிறேன். இப்போ கூட நான் மேரேஜ் ஆகிட்டு குழந்தைக்கு அம்மா ஆகிட்டேன். அப்படி இருந்து கூட எங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிறேன். என் பசங்கள்கிட்ட கேட்குறான். சரி கூட சொல்கிறேன். ஜேகே பார்க்குறேன். எனக்கு அது பாசிட்டிவ் எப்போ போக சரி இப்போ எப்போவுமே சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னோட வேல்யூ. ஜேகே சொல்கிறேன். எனக்கு ஆமாம் நீ எப்படி இருக்கு தெரியுமா. இப்போவும் இந்த அம்மா இந்த குழந்தைக்கு அம்மா சொல்ல நம்புவாங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஒன்று மட்டும் இந்த குழந்தைக்கு அப்பா சொல்ல நம்புவாங்களா சொல்கிறாங்க. இதான் நம்ம ஒரு பேரண்ட்ஸ் ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் சரியா. நம்மளை வந்துட்டு யாரும் பிரிக்க முடியாது ஓகே. உன்னை பற்றி யார் சொன்னால் நான் நம்ப மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும் சரியா. என் மனசு நீ தான் இருக்க நீ மட்டும்தான் இருக்க. இப்போ ரெஸ்டாப் போய் வரைக்கும் சரி நீ எவ்வளோ லாங்கில் தானே உனதான் நினச்சிட்டு இருப்பேன். சேம் நீ அப்படி தான். அப்படி உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை அவருக்கு சைடே இருக்குது அவர் டிகிரிஸ் ஆகல சரியா. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூடா சரி எதுக்கு சொல்லிட்டு என் லைஃப்பில் வந்துருக்கும் நீ எவ்வளோ லவ் பண்ணிச்சிருக்கும் இவ்வளோ கேர் பண்ணிச்சிருக்கும். ஐ லவ் யூ டா மோர் தென் எனிதிங். ஜேகே சொல்கிறேன். ஜிம் பார்க்குறேன். நான் அப்படி தான் ஓகேவா ஒன்று என் குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே. நீங்கள் 3 பேருக்கு அவ்வளோ பண்ணி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து சேம் நான் அப்படி நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் வந்து குழந்தை வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரிட்ஜில் பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்நாக்ஸ் செஞ்சா இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னோட எனக்கு தெரியும் எனக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க என்னோட ஃபுட் கிரேவிங்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. பாஜங்க என்ன சொன்னால் அடிப்பை பார்த்துக்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு உங்கள் பாருங்க லீவ் இருக்குல்ல 2 வீக்ஸ் இருக்குல்ல ஓகே பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஹனிமூன் போகலாமா ஹனிமூனா ஜிம் கேட்குறவங்க சொல்கிறாங்க. எத்தனை ஹனிமூன் தான் போவீங்க சொல்கிறாங்க. யாரும் தெரியாது ஓகேவா எனக்கு ஹனிமூன் போகணும் அப்படி சொல்கிறாங்க. சரி போய்க்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. குழந்தைங்க பிறந்தாச்சு நான் ஹனிமூனாக கேட்குறாங்க. ஆமாம் குழந்தை பிறந்தா என்ன ஓகே நம்ம லவ் எப்போ பண்ணுறதா இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் பண்ணலாம் வாங்க சார் 2 பேர் வராங்க வீட்டுக்கு. இப்போ ஜேகே தான் பார்க்குறாங்க. நான் ஜீவனை படுத்துவா சொல்கிறாங்க. சொல்கிறேன். அப்புறம் ஜேகே படுத்து ஜீவனை பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜீவன் வந்துட்டு நம்ம குக்கி பக்கம் படுத்துக்கிறாங்க. 2 பேரும் அழகாக 2 பேரும் ஹேண்டி வந்து அவங்க மேலே குழந்தைங்க மேலே போட்டு தட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பேபி ஆசை பார்க்குறப்ப அதை நம்ம ஜேகே வந்துட்டு பேபி அழகாக ஹோல்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. பேபி பார்க்குறா அவன் எழுந்துச்சு நம்ம ஜேகே கிஸ் பண்ணுறா. ஜேகே ஆசை பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு எடா குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி குட் மார்னிங் சார் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ மின்குக்கி பார்க்குறான். எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே மின்குக்கி எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் சார் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எழுந்து போய் போயிருப்பாங்க சரி ஓகே சொல்லிட்டு 3 பேருமே அழகாக இருப்பார். ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டு பேபிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணி விட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறாங்க. 3 பேருமே இறங்கி ஸ்டெப்பில் ஜேகே ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. கிச்சன்லேருந்து பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்போதுமே இந்த மாதிரி பார்க்கணும் ஆசை தான். என்ன பண்ணுறது அவர் பிஸியாக இருக்கார் ஒரு ஒர்க் அப்படி புரியுது. ரொம்ப பேர் கேட்குறாங்க. குட் மார்னிங் சொல்லி ஜிம்மில் பேபி சொல்கிறாங்க. குட் மார்னிங் தாங்க சொல்கிறாங்க. ஜேகே தான் வந்துட்டு போய் உட்காருங்க சோஃபாவில் நம்ம 8 மணிக்கு ரெடி பண்ணுறாரு எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே எல்லாரும் உட்காந்துறாங்க சோஃபாவில். இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வந்துட்டு இல்லை மார்னிங் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணணும் சரி போய் வாக் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியே மாமா கொஞ்சம் எனக்கு மார்னிங் சன்ரைஸும் கொஞ்சம் நம்ம மேலே படணும் இப்போ போய் கொஞ்சம் வெளில நில்லுங்க சொல்கிறாங்க. 2 பேபிஸ் வெளில போகிறாங்க. அது ரொம்ப குட் ஹேபிட் இல்லையா. போய் அங்கே துளசி செடி இருக்கும் நில்லுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேபிஸ் கிட்ட போகிறாங்க. அங்கே போயிடுறாங்க. நம்ம ஜேகே ஜிம் பேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் மை லவ் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தான் குட் மார்னிங் ஜிம் சொல்கிறாங்க. நல்லா தூங்குனீங்களா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா தூங்கினேன். ஆனால் நீங்கள் எது சொல்கிறீங்க எது சொல்கிறாங்க உங்க கூட தூங்க சரியா சொல்கிறாங்க. காமா ஸ்பெஷல் ரூமில் ஜேகே சொல்கிறாங்க. ஜங்கன் இருக்கே சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ரூமில் உங்க கூட தூங்க சரியா சொல்கிறாங்க. பேபிஸ் தூங்கினதுக்கப்புறம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கியே ஜிம்மில் ஜேகே அடிக்கிறாங்க. ஏன் உனக்கு காசு இல்லை கேட்குறாங்க. அடிப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. வீட்டில் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் நான் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் எனக்கு உங்க கூட இருக்கிற ஹாப்பினஸ் இல்லைடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ப்ரொஃபஷனல் வைக்கிறது பாசம் இல்லை இது வந்துட்டு ஃபேமிலியில் சொல்கிறாங்க. கட்டுதாண்டா எனக்கு என் குழந்தைங்க கூட இருக்கப்போ உங்க கூட இருக்கிற ஹாப்பினஸ் வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. பேசாமல் சொல்கிறாங்க. பாருச்சாங்கக்கா அப்படி பேசக்கூட வைக்க எமோஷனாக இருக்கிற புரியுது ஓகே ஒன்றும் இல்லை இந்த கரியரை முடிட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் நீ நான் பேபிஸ்லாம் ஹாப்பியாக இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூடவே இருக்கணும் ஆசை இருக்குது உனக்கு நிறைய பண்ணணும் பேபிஸ் நிறைய பண்ணணும் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே வயதாச்சு வரி பண்ணாத ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி லைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. லவ்விடா சொல்கிறாங்க. லவ் டு ஜங்க ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ
ஜிமின் சார் ஓகே பேபி ஸ்டாப் மில்க் கொடுக்குறியா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே 2-3 கிளாஸ் மில்க் எடுத்து போயிடுறாங்க. வெளியே போய் ஜிம் பார்க்குறேன் இவங்க இருக்காங்களே இன்னும் குழந்தை மாதிரி இருக்காங்க. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப பாசிட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே குழந்தை மில்க் கொடுத்துட்டு அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. பேபி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாடா வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சரி ஜேகே அந்த மில்க் பிடிச்சி பேபிஸ்க்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அந்த கார்டனுக்குள்ளே. ஜெகின் அதை பார்க்குறது ரசிச்சு பார்த்துருக்காங்க. அழகாக சரி பேபிஸ்க்கு விளையாடணும் ரொம்ப ஆசை. இன்னைக்கு தான் அவங்க விஷயம் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. ஜிம் ஜேகே தான் ஜிம் நீ வாசிட்டாங்க நானும் மாமா நீங்கள் வாசிட்டாங்க. இப்போ 4 பேரும் காலம் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி. ஜேகே ஒரு சாங் ப்ளே பண்ணி வைக்கிறாங்க. ப்ளே பண்ணலாமா சொல்லிட்டு சாங் ப்ளே பண்ணிட்டு அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ பேபிஸ் 4 பேர் 2 பேர் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. டேடா நீங்கள் எப்போ இதே மாதிரி இருப்பீங்களா என் கூட சொல்லிட்டாங்க. எப்பவும் கூட தான் இருப்பா சரியா சொல்லிட்டாங்க. டேடா அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற அவ்வளோதான் மற்றபடி டேடோட முடிச்சு உங்க கூட தான் இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஃபைனலாக 4 பேர் ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஸ்டோரி ஹாப்பியாக பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஒரு ரொம்ப லென்த்தாக இருக்குனாக்கா சார் ஓகே பாட்டிக்கு